அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல மின்னோட மொபைலை ட்ராக் பண்ணி ஹீரோ ஒரு ஃப்ரெண்ட் ஹான்ஸோட ஒரு ரவுடி கும்பல் இருக்க இடத்துக்கு வரவும் அங்க ஹீரோவை தேடி அந்த நார்த் கொரியன் ஸ்பை சியாங்க வர ஹீரோ தலையில கண்ணை வைக்கவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். வருஷம் 1997. இப்ப நார்த் கொரியால உள்ள ஒரு ஆர்ஃபனேஜ் தான் காட்டுறாங்க. அங்கதான் டைரக்டர் ரீ வராரு. அங்க இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய பசங்களா இருக்கிற கிளாஸுக்கு போறாரு. அவங்க எல்லாருக்குமே மோட்டிவ் தர மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாரு. உங்களை யாரு சுறுசுறுப்பாவும் திறமசாலியாவும் எல்லாரோட சிறந்தவங்களா இருக்கீங்களோ அவங்களால நேஷனல் லெவல் அத்லெட்டிக்ல கலந்துக்க முடியும். நம்ம நாட்டுக்கு சேவை செய்ய அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்ல அப்ப ஒரே ஒரு பையன் மட்டும் கையை தூக்கி நீங்க சொல்ற மாதிரி திறமசாலான பையனா இருந்தா எனக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்க டைரக்டர் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்ல பசங்க எல்லாரையும் அவர்கிட்ட வர சொல்றாரு. அங்க இருக்கிற மொத்த டெஸ்கை நகர்த்த சொல்லிட்டு அவங்க திறமையை நிரூபிக்க சொல்றாரு. அதாவது அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க சொல்றாரு. அப்படி அடிச்சுக்கிட்டதுல அங்க கடைசி வரை நின்னது ஒரே ஒரு பையன் தான். டைரக்டரையும் அவனை பார்த்து உன் பேரு என்னன்னு கேட்க அவன் பார்க்குன்னு சொல்றான். டைரக்டரையும் அவனை கூட வர சொல்றாரு. அப்ப ஒரு பையன் அடி வாங்கினவள பின்வாங்காம பார்க்கோட காலை பிடிக்கிறான். நான் இன்னும் தோக்கல சண்டைக்கு தயாரா இருக்கேன் தான் அதுக்கு அர்த்தம். அப்படி காலை பிடிச்சு சண்டை போட இன்னும் தயாரா இருக்க அந்த பையனை பார்த்துட்டு டைரக்டர் உன் பேரு என்னன்னு கேட்டா அந்த பையனும் என்னோட பேரு கிம்னு சொல்ல அந்த ரெண்டு பேருமே ஆர்மி கேம்ப கூட்டிட்டு போறாரு. இந்த பசங்க மட்டும் இல்ல, நார்த் கொரியால எங்கெங்கெல்லாம் ஆர்ஃபனேஜ் இருக்கும் அங்க இருக்கிற எல்லா பசங்களோட சண்டை போட வச்சு அதுல இருந்து ஒருத்தர் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து இத மாதிரி ஆர்மி கேம்ப கூட்டிட்டு வந்து அடுத்த தலைமுறைக்கான போர் வீரர்களை உருவாக்குறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே ஒன்னா இருக்கும்போது அங்க டைரக்டர் இருப்பாரு. அப்ப செத்து போன காக்கா அவனுக்கு கீழே விழவும் அதை பார்த்து ஒரு சின்ன பையன் பயந்துருவான். அப்ப அந்த டைரக்டர் அவன் சின்ன பையன் கூட பார்க்காம அவன் கண்ணால ஷூட் பண்ணி கொண்டுடுவாரு. அங்க இருக்கிற எல்லா பசங்கள்டையும் நீங்க ஸ்பெஷல் யூனிட்டுக்காக தேர்ந்தெடுத்த ஆளுங்க, உங்க வாழ்க்கையில பயங்கரதை இருக்கக்கூடாது, பயப்படுற ஆளுங்க இங்க இருக்கவும் கூடாது. முக்கியமா உங்க லட்சியம் என்ன தெரியுமா? அந்த சவுத் கொரியா வலிக்கிறது மட்டும் தான், அதுதான் உங்க லட்சியம், அதுதான் உங்க கடமைன்னு சொல்ல சின்ன பசங்க கூட பார்க்காம அவங்களுக்கு மோசமான கஷ்டமான ட்ரைனிங் எல்லாம் தர ஆரம்பிக்கிறாங்க. ஆர்மில வேலை பார்க்கும்போது எதிரிங்க கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. அப்படி ஒவ்வொருத்தங்களையும் அடிச்சு அவங்க பேர் என்னன்னு கேட்கறாங்க. அந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேருக்குமே நம்பரும் கொடுத்திருப்பாங்க. ஹீரோட நேம் 73, அந்த பார்க்கோட நம்பர் தான் 66. இப்ப இந்த பார்க்க கொடூரமா அடிச்சு உன் பேர் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப பார்க்க அவன் பேரு தெரியாதுங்கிறான். ஹீரோ அடிச்சு அவனோட பேர் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப ஹீரோ பயப்படாம அவரோட பேரை கிம்னு சொல்றாரு. இப்ப நடக்கிற இந்த கொடூரமான டெஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் எப்படி சர்வைவ் ஆவாங்க, முக்கியமா யாராவது டார்ச்சர் பண்ண அவங்க அடையாளத்தை சொல்லக்கூடாதுன்னு தான் பார்க்க அவன் பேரை சொல்ல ஆனா ஹீரோட பேரை கிம்னு சொல்றான். ஏன்னா தான் யாருன்னு தெரிஞ்சாலும் அவனுக்கு கவலை இல்லைங்கிறதால அப்ப ட்ரைனிங் கொடுக்குற ஆபீசரும் நீங்கெல்லாம் காட்டு மிருகங்க மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு பேரும் கிடையாது அடையாளமும் கிடையாது, வேட்டையாடுறது மட்டும் தான் அவங்க ஒரே வேலைன்னு சொல்ல அவங்களுக்கான ட்ரைனிங் நடந்துட்டு தான் இருக்கு. அங்க ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் அதுல ரொம்பவே திறமசாலியா இருக்கிறதுனா ஒன்னு பார் அடுத்து கிம். இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்ந்து தான் ட்ரைனிங் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் போதெல்லாம் இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி. எல்லா விஷயத்திலையும் பார்க் தான் முன்னேறி போயிட்டு இருக்கான். சின்ன வயசுல அவங்களுக்கு கொலை பண்றதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஒருத்தர் சண்டை போடுறதுக்கான ட்ரைனிங் கொடுக்க அப்படி ஒவ்வொரு தடவை ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கும் போது அதுல அதிகமா ஜெயிக்கிறது பார்க் தான். அதனால கிம் பல தடவை சோகமா உட்கார்ந்துருக்கு. அப்ப பார்க் அவங்களை சமாதானப்படுத்த வர கிம் சமாதானமாக மாட்டார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற நட்புன்னு சொல்ல முடியாது, வெறுப்புன்னு சொல்ல முடியாது. அப்படி இவங்களுக்கான ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. இவங்களோட கடைசி மோசமான ட்ரைனிங் தான் காட்டுறாங்க. தூங்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்மி ஆளுங்க கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்படிதான் ஹீரோ கிம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்மி ஆள் கொலை பண்ண வருவான். ஆனா அவன் கன்னோட சவுண்ட் கேட்டு ஹீரோ முழிச்சு அவன் கையில இருக்க கண்ணையை வாங்கி அவன் அடிச்சு கொன்னுருவாரு. அப்படி கொண்டுட்டு வெளியில வந்து பார்க்கும் போது இதுவும் ஒரு ட்ரைனிங். இந்த ட்ரைனிங் அங்க இருக்க எல்லா பசங்களும் எடுத்திருக்காங்க. அதுல நிறைய பேர் செத்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த போட்டியில் ஜெயிச்சதே ரெண்டு பசங்க தான், ஒன்னு பார்க் அடுத்து கிம். அந்த ரெண்டு பேரை தவிர தூங்கும் போது அந்த ஆர்மி சோல்ஜர்ஸ் கன் எடுத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்களே அதுல இருந்து ஏகப்பட்ட பசங்க இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கு கூட சரியா செய்யாம நெருப்புல எடுத்து போட்டு அதே இடத்துல எரிச்சிருவாங்க. இது எல்லாத்தையும் கிம் பார்க் ரெண்டு பேருமே தான் பாக்குறாங்க. எல்லா டெஸ்ட்லயும் ஜெயிச்சு கடைசியில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரும் மட்டுங்கிறதால இவங்களுக்கு ஆயுத பயிற்சி தர ஆரம்பிக்கிறாங்க. கத்தி கன் ஏகப்பட்ட ஆயுதங்களை பயிற்சி தர இவங்களும் ஒரு நல்ல சோல்ஜர் ஆகி அதுக்கப்புறம் நார்த் கொரியாவோட ஒரு ஸ்பெஷல் டீம்ல ஜாயின் பண்ணிடுவாங்க. ஏகப்பட்ட ஆபரேஷன் நார்த் கொரியா சார்பா சவுத் கொரியால போய் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்படிதான் ஒரு ஆளை கொலை பண்றதுக்காக அவங்க வீட்டுக்கு கிம் பார்க் அவங்க டீமோட அங்க வரவும் மேல இருக்க ஒரு மாடிக்கு வராங்க. அங்க ஒரு ஆள் டிவி பார்த்துட்டு இருக்க அவன் தலையிலேயே ஷூட் பண்ணிடுவாங்க. ஆனா அவன் உடம்புல இருந்து எந்த ஒரு பிளடும் லீக் ஆயிருக்காது. அவன் தலையும் சாஞ்சிருக்கு. சந்தேகப்பட்டு கிம் முன்னாடி பகவும் பார்க்க அவரை தடுத்துட்டு அவர் முன்னாடி போறாரு. அந்த சேர்ல உட்கார்ந்திருக்க ஆளா திருப்பி பார்த்தா அது மனுஷனையில ஒரு பொம்மை, அதோட அதுல ஒரு பாம்பும் செட் பண்ணிருக்கும். இது ஒரு ட்ராப். அந்த நேரத்துல தான் பாம்பு அடிக்கவும் அந்த பார்க் இறந்து போயிருப்பாரு. ஆனா ஹீரோ கொஞ்சம் தள்ளி இருக்கவனோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வந்திருக்காரு. அந்த டைரக்டர் சொன்ன மாதிரி அந்த பார்க்க கொண்டு ஹீரோ இல்லங்கிற மாதிரி காட்ட அதை பார்த்து கிம் வருத்தப்படுறாரு. என்னதான் இவங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தாலும் இவங்க பல வருஷம் ஒன்னாவே இருந்தாலும் அதோட இவங்க ரெண்டு பேரும் ஆர்மி பேஸுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி அந்த ஆர்ஃபனேஜ்ல இருப்பாங்களே அப்ப பார்க்கு ஒரு சின்ன தம்பி இருப்பான் தான் சியாங். தான் அண்ணன் ஆர்மி பேஸுக்கு போறத பார்த்துட்டு அவன வரன் கத்தை எழுதி இருப்பான். அப்ப சின்ன பையனா இருந்த பார்க் தான் எனக்காக காத்துரு சியாங், அண்ணன் கண்டிப்பா வருவான்னு சொல்ல பார்க்க இங்க மீன் கூட்டிட்டு போவாங்க. அப்ப அழுதுட்டு இருக்க சியாங்க பார்க்க பார்க்க அப்படியே கட்னா பிரசன்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹான்சம் இவங்க ரெண்டு பேருமே அந்த ரவுடி வீட்டுல இருக்கும் போது சியாங் ஹீரோட தலையில கண்ணை வச்சிருக்க நீ தானே இந்த பொய்யான 66 ஷூட் பண்ண வரதுக்குள்ள ஹீரோ டக்குன்னு தலையடிச்சு நவுந்துருவாரு. புல்லட் அவர் மேல பட்டிருக்காது. அப்ப அவன் கையில இருக்க கண்ணை வாங்க ட்ரை பண்ணும்போது ஹீரோ கையில இருந்த மொபைலால அந்த கண்ணை விலக்கி சியாங்க்கு பக்கத்திலே விழவும் எங்க ஷூட் பண்ணா ரெண்டு பேரும் ஓடி போய் முதல்ல ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப சியாங் ஷூட் பண்ணிட்டே இருக்கவும் ஹீரோ ஆன்சர் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி எப்படியாவது வெளியில வரலாம்னு யோசிக்கும் போது அப்ப சியாங்கோட கையை யாரும் ஷூட் பண்ணிடுவாங்க. அந்த சவுண்ட் கேட்டு ரெண்டு பேருமே அதே இடத்துல இருக்கவும் அங்க வந்திருக்கிறது அந்த டெய்லரும் சாங்கும் தான். இந்த சியாங் முன்ன பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூலுக்கு போயிருப்பாளா. அந்த நேரத்துல இந்த டெய்லர் ஏஜென்ட் அவனை பார்த்திருப்பாரு. அவனை பார்க்கவும் டெய்லருக்கு சந்தேகம் வர சியாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணி தான் இங்க வந்திருக்கவும் அவங்க
ரெண்டு பேரோட கையில கன் இருக்கு, அதை வச்சு மிரட்டுறாங்க. இப்ப சரணடைறியா இல்ல ஷூட் பண்ணட்டுமான்னு கேட்க சியாங் அவன் கண்ணை கீழே வைக்கிறான். அப்பதான் ஹீரோ எந்திரிச்சு நிக்க ஹான்ஸ் அவங்கள பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே யாருன்னு கேட்டா அப்ப ஹீரோவும் அந்த பொண்ணு என் கூட வேலை பார்க்குற ஒரு கோவம் இருக்கார், அதோட இங்க இருக்காரு இந்த ஆளு, என் வீட்டுக்கு பக்கத்துல டெய்லர் ஷாப் வச்சிருக்கதா சொல்ல. அப்ப சாங்க ரொம்ப நடிக்க வேண்டியதில்ல, நாங்க ஸ்பை உங்களை ஃபாலோ பண்ற விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கரெக்டான்னு கேட்கவும் ஹீரோவும் என்ன ஃபாலோ பண்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா என்ன பின்னாடி ஃபாலோ பண்ற ஸ்பை நீங்க தான் எனக்கு தெரியாதுன்னு சொல்ல. அப்ப டெய்லரும் ஏஜென்ட் கிம் உங்களை பத்தி நார்த் கொரியாவுக்கு தெரிஞ்சிருச்சு, எல்லாருமே உங்களை தான் தேடிட்டு இருக்காங்க, நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா சரணடைஞ்சிருக்கேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் என்னால இப்ப சரணடைய முடியாது, என் பொண்ணை காணோம், அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவ நல்லா இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே திருப்பி வந்து உங்கள்ட்ட சரணடைறதா சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறாரு. அவரு பின்னாடி ஹான்ஸும் அங்க இருந்து போக டெய்லர் சாங் இவங்க ரெண்டு பேரோட கையிலும் கன் இருக்கு, அப்படி இருந்து ஹீரோவை தடுக்கிறதுக்கு அவரை ஷூட் பண்ணவோ மனசு இல்ல. அந்த ஒரு செகண்ட் ஹீரோவை பார்த்துட்டு இருக்கும் போது சியாங் இதான் டைம்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரெண்டு பேரையும் அடிச்சு போட்டு முக்கியமா அந்த டெய்லரையும் ஷூட் பண்ணிட்டு ஹீரோவையும் ஹான்ஸையும் பிடிக்கிறதுக்காக அந்த பில்டிங்க்கு வெளியில வந்தா அதுக்குள்ள ரெண்டு பேருமே அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்ப சாங்க தான் காட்டுறாங்க, அவங்க கூட வந்து அந்த டெய்லர் ஏஜென்ட் இறந்து போயிருப்பார்ல, அதனால சோகத்துல அவருக்கு பக்கத்துல வரவும் இறந்து போனவர் திடீர்னு மூச்சு விட்டு முழிக்கிறாரு. அதை பார்த்த சாங் அரண்டு போகவும் அப்பதான் காட்டுறாங்க இவர் சேஃப்டிக்காக புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருப்பாரு, அதனாலதான் சியாங் ஷூட் பண்ண எதுவுமே அவரோட பாடியை டச் பண்ணல, இருந்தாலும் அந்த புல்லட் பட்ட இம்பாக்டால தான் செத்து போன மாதிரி மயக்கத்துல இருக்கவும் அப்ப சாங்க உங்களை பார்த்து நான் ரொம்பவே பயந்துட்டேன், நமக்கு என்ன வேலை இருக்கு சீக்கிரமா கிளம்புங்க, அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஹீரோ ஹான்சோ ரெண்டு பேருமே அவங்க ட்ரக்ல தான் போயிட்டு இருக்கவும் அப்பதான் ஹீரோ அவர் இடுப்ப பாக்குறாரு. சியாங் அவரை கண்டினியூஸா ஷூட் பண்ணும்போது அவர் மேல புல்லட் படலனாலும் அது உரசிட்டு போயிருக்கும், அதனால ஹீரோட இடுப்புல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கார்ல இருக்கான்னு கேக்குறாரு, பின்னாடி இருக்குன்னு சொல்லவும் ஹீரோ பின்னாடி போய் உட்கார்றாரு. அவருக்கு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போட்டுட்டு இருக்க. அப்ப ஹான்ஸும் சரியா பார்க்காம பின்னாடியே பார்த்துட்டு எதுவும் உதவி வேணுமான்னு சொல்லி பேசிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்பதான் சால் அந்த வழியில வர ட்ரக்கை பார்த்து டாக்ஸில இருந்து இறக்குறாரு. ட்ரக்குக்கு முன்னாடி போய் நிக்கவும் ஹான்ஸும் பின்னாடியே பார்த்துட்டு வண்டி ஓட்ட சால் கத்தவும் அதை கேட்டு தான் முன்னாடி பாக்குறாரு. உடனே பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்திடுவாரு, இல்லனா சால் மேலேயே வண்டி ஏத்தி கொண்டு இருப்பாரு. அப்ப சாலும் ஏண்டா பொறுமையா வர தெரியாது, கொஞ்சம் விட்டுருந்தா என்னையும் கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறாரு. இந்த சாலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு, எப்பவுமே கத்தி தான் பேசுவாரு. அவர் கத்துற சண்டை ஹான்ஸுவால கேட்க முடியல. அவர் காருக்குள்ள இருந்து ஏறினதுக்கு அப்புறம் கிம்ம தான் பார்க்கவும் கிம் அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு சின்ன வேலையை கூட உங்களால ஒழுங்கா பண்ண முடியாதா, நான் மட்டும் இருந்தா உங்களை யாராவது தொட்டிருப்பாங்களா, இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன், உங்களை யாரும் எதுவும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல ஹான்ஸும் வெறுப்பாய் தயவு செஞ்சு மெதுவா பேசுறா, என் காதால சத்தத்தை தாங்க முடியலன்னு சொல்லி தன் காதை அடைச்சுக்குவாரு. சரி மின்ன யாரு கடத்தினா, ஏதோ தகவல் கிடைச்சிட்டான்னு கேட்க தெரியல, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போறோம், மின்னோட போன் ஒரு ஸ்டேஷன் கிட்ட தான் கிடைச்சிச்சான், அங்க போய் விசாரிச்சு பாப்போம்னு சொல்லிட்டு அந்த ரவுடி ஆளுங்களுக்கு ஒரு பிச்சைக்காரன் தானே மொபைல் கிடைச்சிருக்கும், அந்த பிச்சைக்காரனை தான் தேடி போயிட்டு இருக்கவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. சால் ஹீரோ ஹான்ஸோ இவங்க மூணு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணிருப்பாங்களா, அதான் ஹான்ஸோ கூட ஒரு இடத்துல காரை வேகமா ஓட்டிட்டு வந்து மோதுற மாதிரி வந்திருப்பாரு. அந்த இடத்துல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும், அதுதான் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க மூணு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க தெரிய வருது. இப்ப அந்த பிச்சைக்காரனை தான் காட்டுறாங்க. அவங்க எடுக்கிற இடத்துக்கு ஹீரோ ஒரு ஃப்ரெண்டோட வராரு. மீனோட மொபைலை காட்டி இந்த மொபைல் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்கவும் அதுக்கு அந்த பிச்சைக்காரன் முதல்ல நீங்க யாரு, அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு கேட்க அப்ப மத்த ரெண்டு ஃப்ரெண்டுகளும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இந்த போனை எங்க திருடனு கேட்க அப்ப அந்த பிச்சைக்காரன் நான் பிச்சைக்காரன் தான்டா, ஆனா யார்கிட்ட இருந்து பொருளை திருட மாட்டேன்னு சொல்லவும் அப்ப ஹீரோவும் இந்த மொபைல் உங்களுக்கு எங்க தான் கிடைச்சிச்சு எப்ப கிடைச்சிச்சு அதை மட்டும் சொல்லுங்கன்னு கேட்க நான் ஏன் அதை உங்ககிட்ட சொல்லணும் பிச்சைக்காரன் கேட்கவும் அப்ப ஹான்ஸவும் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இப்ப உண்மையை சொல்றா போலீஸ் கால் பண்ணிட்டுவான்னு கேட்க வேணும்னா பண்ணிக்கோ, என்ன நீங்க தான் மிரட்டுறீங்க, நான் தான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்துடுச்சாலும் இப்படி எல்லாம் கேட்ட வேலைக்கு ஆகாது, இங்க சுத்தி ஆளுங்க வேற இருக்காங்க, அங்க ஒரு சந்து இருக்கு, அங்க யாருமே இருக்க மாட்டாங்க, எனக்கு 2 நிமிஷம் டைம் கொடுங்க உண்மை வரும்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரனை தனியா கூப்பிடுறாரு. அந்த பிச்சைக்காரனை பயந்து போறான், இந்த போன் எல்லாம் எடுக்கல யாரோ தூக்கி போட்டாங்க அதுதான் எடுத்ததா சொல்லவும் அப்ப கிரவும் இது யாரு தூக்கி போட்டா, அவங்க முகத்தை நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அந்த பிச்சைக்காரனை யோசிச்சு சொல்றான், நேற்று ராத்திரி நான் இதே இடத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், அப்ப கார்ல வந்து ஒரு ஆளு பாதி சாண்ட்விச்சை சாப்பிட்டு மீதி சாண்ட்விச்சை ஒரு கவர்ல போட்டு குப்பை தொட்டியில போட்டான், அந்த சாண்ட்விச் எடுக்கிறதுக்காக தான் குப்பை தொட்டிக்கு போனேன், அப்பதான் அந்த கவர்ல இந்த போன் இருந்ததா சொல்ல அந்த பிச்சைக்காரன்ட்ட மின்னோட போன் கிடைச்சிருக்கும். அந்த பிச்சைக்காரன் அந்த ரவுடி கும்பல் போனை வாங்கிட்டு போயிருப்பாங்க. அந்த போன் இப்ப ஹீரோவுக்கும் கிடைச்சிருச்சு. அப்ப ஹீரோவும் குப்பை தொட்டியில அந்த கவரை போட்டதா சொன்னீங்களா, அந்த ஆளு முகத்தை பாத்தீங்களா, இல்லாம வந்த காரை எதுவும் நோட் பண்ணீங்களா, நம்பர் எதுவும் ஞாபகத்துல இருக்கான்னு கேட்க இங்க 1000 பேர் வருவாங்க ஒவ்வொருத்தங்களையும் ஞாபகத்துல வச்சிருக்க முடியுமான்னு கேட்க அப்ப ஹீரோவும் நான் தயவு செஞ்சு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், இது எனக்கு ரொம்பவே முக்கியம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு கேட்க ஹீரோட முகத்தை பார்க்கவும் ஒரு நிலைமையை பார்க்கவும் பாவமா இருக்க அந்த பிச்சைக்காரன் யோசிச்சு பாக்குறாரு. அவருக்கு ஞாபகத்துல வந்த விஷயத்த சொல்றாரு. வந்தவன் ஒரு ஒயிட் கலர் BMW கார்ல தான் வந்தான், ஆனா முன் சீட்ல உட்கார்ல பின் சீட்ல தான் உட்கார்ந்தான். அந்த காரோட நம்பர் எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல, ஆனா அவனு அந்த சாண்ட்விச்சை தூக்கி போட்டால அவன் தாடி வச்சிட்டு பின்னாடி கொண்டு இருந்ததா சொல்ல இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களோட ஹார்பர்ல இருக்க வேர் ஹவுஸ்க்கு தான் வரவும் இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவங்க ஒரே இடத்துல இருந்தா ஏஜென்ட்ஸ் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டினியூஸா வண்டியை ஓட்டிட்டே இருக்காங்க. அதோட அந்த பிச்சைக்காரன் ஒருத்தர் அந்த குப்பை தொட்டி தான் கவர போட்டதாவும் அதுல தான் போன் கிடைச்சதா சொல்லிருப்பாங்களா, அந்த தகவல் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. அதாவது அந்த குப்பை தொட்டியில ஒரு CCTV கேமரா இருக்கும், அதுதான் செக் பண்ணி பார்க்க இவங்க சொல்ற அங்காடியாளத்தோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாக்குறாங்க. அப்படி மேட்ச் ஆக டேவை பார்த்துட்டாங்க. அதோட அவங்க வந்து ஒயிட் கலர் BMW கார் தான் தெரியும். அந்த காரை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரியா அந்த கார் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் அவங்க காத்து தான் இருக்கணும். அப்படியே கட் பண்ணா கோல்டோட இடத்த தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பசிக்குதுன்னு சாப்பிட்டு இருக்கும் போது கோல்டு கீழே வேலை பார்க்கறப்ப எனக்கு உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி உருளைக்கிழங்க சாப்பிட போக அதை பார்த்த உடனே கோல்டோட முகமே மாறுது. கையில கிடைக்கிற பொருளாம் வச்சு அந்த பேவா அடிக்கிறாரு. இந்த அளவு கோல்டுக்கு கோவம் வர என்ன காரணம்? அப்படியே கட் பண்ணா சில வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. அப்ப கோல்டு இவ்வளவு பெரிய ஆளலாம் இல்ல, ஒரு டான கிட்ட வேலை பார்க்கற சாதாரண ரவுடி தான். அப்ப
அப்ப ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த டானோ ஒரு மாடியில இருந்து கோல்ட கீழே தள்ளிவிட அவனுக்கு நிறைய அடிபட்டிருக்கும். ஆனா செத்துருக்க மாட்டான். உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாள்ல கோல்டு சரியாக. அப்பதான் அங்க இருக்க ஒரு நியூஸை பாக்குறான். அப்பதான் அந்த பாஸ் தானே ஏன் தள்ளிவிட்டாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அந்த டான் எந்த மாடியில தள்ளி விட்டுருப்பானோ அந்த மாடியோட குவாலிட்டி சரியில்ல. கோல்ட அங்க எட்டி பார்க்கும் போது செவரு உடைஞ்சு கீழே விழுந்ததாகும். அந்த பில்டிங்கோட குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி அதை கட்டுறதுக்காக புது அப்ரூவல் வாங்கதான் இப்படி ஒரு பிளான் பண்ணி கோல்டு உயிரோட விளையாண்டுருப்பான். ஆனா இதை பார்த்த கோல்டால அமைதியா இருக்க முடியல. அவன் சுயநலத்துக்காக நேர்மையா இருந்த என்னையை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கானான்னு சொல்லி அந்த டானை தேடி போய் சண்டை போட்டு கொண்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவன் கம்பெனி சொத்து எல்லாமே கோல்டோட கைக்கு வர அவன் ஒரு புது டான் ஆகிறான். அதோட அந்த பழைய டான் ஒருத்தன் கோல்ட முதலாளி இருப்பாரு. அந்த முதலாளி சேர்மன் ஜோக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த முதலாளி இறந்து போன விஷயம் தெரியவும் சேர்மன் ஜோவும் கோல்ட வர சொல்லி இருப்பாரு. இதுக்கு முன்னாடி என் கீழே வேலை பார்த்தவன் பாஸ் இறந்து போயிட்டாரு. இப்ப அவர் பண்ண வேலை எல்லாத்தையுமே நீ தான் பண்ணணும்னு சொல்லி கோல்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருப்பாரு. ஆனா கோல்டு அதை ஏத்துக்கல. தான் பாஸையை கொண்டாச்சு. தான் கிட்ட ஆளுங்க இருக்கு, பணம் இருக்குங்கிற தைரியத்துல யாருக்கிட்ட மோதுன்னு தெரியாம சேர்மன் ஜோ கிட்ட மோதவும் அங்க பெரிய சண்டையை நடக்குது. ஆனா சேர்மன் ஜோ அவனை அசால்ட்டாவை சமாளிச்சு அவன் வாயில கத்தியாலேயே ஓட்டப்பட்டுருவாரு. அந்த கோல்டு கூட வந்து எல்லா ஆளுங்களையும் கொண்டு இருப்பாரு. ஆனா கோல்ட மட்டும் உயிரோட வச்சிருப்பாரு. அதோட அவங்கிட்ட ஒரு கதையும் சொல்றாரு. என்னோட சின்ன வயசுல என் பக்கத்து வீட்டுல ஒருத்தர் நாய் வச்சிருந்தாரு. அந்த நாய் நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அந்த நாய் தான் ஓனரைய பார்த்து குறைச்சிச்சு. அவருக்கு வேற வழி தெரியல. அந்த நாயை அடிச்சே கொண்டுட்டாரு. நாய்க்கான இடம் எதுவோ அந்த இடத்துல இருக்கதான் நாய்க்கு நல்லதுன்னு சொல்லி கோல்ட மிரட்டவும் கோல்டுக்கு அப்பதான் சேர்மன் ஜோ யாருன்னே புரியுது. அதனால அவர் கீழே வேலை பார்க்க ஒத்துக்கவும் இருந்தாலும் இவன் பண்ணது தப்பாச்சு. அதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்து ஆகணும்னு சொல்லிட்டு அங்க நிறைய உருளைக்கிழங்கு சூடு பண்ணி வச்சிருப்பாரு. அவனுக்கான தண்டனையும் கொடுக்காரு. கோல்டோட கை கால என் வாயை கூட துறக்கிற மாதிரி பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் ஜோவோட செக்ரட்டரியும் கையில ஒரு பெரிய உருளைக்கிழங்க நல்லா சுட சுட எடுத்து அதை அப்படியே முழுசா வாய்க்குள்ள வச்சு அழுத்தி இருப்பாரு. இப்படி 2-3 சூடான உருளைக்கிழங்கெல்லாம் இது பண்ண அதை கடிக்கவும் முடியாம முழுங்கவும் முடியாம கஷ்டப்பட்டிருப்பான். அதனாலதான் அவங்க கிட்ட இருக்க மொத்த பல்லும் கொட்டி போக தங்கத்துல பல்லு செட் பண்ணி வச்சிருப்பான். அதனாலதான் இவனுக்கு கோல்டு டீத்துங்கிற அதாவது தங்க பல்லுங்கிற பேரை வந்திருக்கும். ஆனா நம்ம இவனை கோல்டுன்னு தான் சொல்வோம். அதுல இருந்து சேர்மன் ஜோவோ பழிவாங்க எதுவும் காரணம் கிடைக்குமான்னு காத்துட்டே இருக்க. இப்ப இவங்க வண்டியில தானே மின் இருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் மின் இறந்து போயிட்டா. அவளை பத்திரமா பாதுகாக்கணும். அப்படி இல்லைன்னா கார்ல இருந்து வாட வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இவ உடம்ப பாதுகாக்கிறதுக்கான ஒரே வழி கூலிங்ல வைக்கிறதானே. அந்த ஹார்பர்ல ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் இருக்கும். அங்க மின்ன ஒரு பையில போட்டு கொண்டு வரவும் அதுக்கு செக்ரட்டரியா இருக்க ஆளுங்க பாத்துருவாங்க. நீங்க யார் இந்த நேரம் எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் இவன் வேற இந்த நேரத்துல வரணும்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவனை குத்தி கொண்டுட்டு மின்னோட உடம்பு அந்த கோல்டு ஸ்டோரேஜ்ல வைக்க அப்படியே கட் பண்ணா ஹீரோவையும் அவர் டீமையும் தான் காட்டுறாங்க. அந்த ஒயிட் கலர் BMW அதான் கோல்டோட கார். அது எங்க இருக்கு நான் ட்ராக் பண்ணிட்டு இருக்கவும் அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. 96% முடிஞ்சிருச்சு. இன்னும் 4% தான் இருக்கு. அதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அப்பதான் காரை ஓட்டிட்டு ஒரு வழியில வரும்போது சால் தூரத்துல இருக்க ஒரு ஆளை பாக்குறாரு. இவன் இங்க என்ன பண்றான்னு சொல்லி பேச அத பக்கத்துல இருக்க ஆன்சு கேட்டு யாரை பத்தி பேசுறான்னு கேட்டா அதங்க காங்க இருக்கான அவனை பத்தி தான் சொல்லவும் அப்பதான் காங்கோட பிளான காட்டுறாங்க. இவங்க 3 பேரையும் பிடிக்கிறதுக்காகவும் தடுக்கிறதுக்காகவும் இவங்க வர வழியில பாம் செட் பண்ணிருப்பாரு. இப்ப அந்த பாம்பை வெடிக்க வைக்கவும் அந்த ட்ரக் பறந்து வந்து விழ இப்ப ஹார்பர்ல கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. மின்னுக்கு மறுபடியும் முழிப்பு வரவும் அவளை அடைச்சு வச்சிருந்த அந்த பையில இருந்து வெளியில வரவும் தான் எங்க இருக்குன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இப்ப மறுபடியும் கட் பண்ணா ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த கார் கீழே விழுந்திருக்கும்ல அந்த நேரத்திலேயே கோல்டு காரை தேடுறதுக்கான ப்ராசஸிங் முடிஞ்சிருக்கும். அந்த கார் இப்ப ஹார்பர்ல தான் இருக்குன்னு தெரிய வர ஹீரோ ஹார்பருக்கு போனோம். ஆனா வெளியில காங்க இருக்கவும் முதல்ல ஹான்சு தான் வெளியில வர எனக்கு வேண்டியது நீ இல்ல அந்த கிம் தான் காங் சொல்ல அதுக்கு ஆன்சவும் டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கடா. என்ன நீ எவ்வளவு கோவப்படுத்திருக்கன்னு தெரியுமா? இந்த ட்ரக்கோட மதிப்பு என்னன்னு தெரியுமாடா உனக்கு? இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு உனக்கு பாடங்கத்து தரமா விட மாட்டேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போடுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. என்ன இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு காங் கண் எடுத்து ஷூட் பண்ணா. அப்ப பக்கத்துல இருக்க கம்பியில காலை வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி பாடியை சுழட்டி ஒரு உதைக்க போக காங்க அப்படியே குட்டிக்காரனை போட்டு வேற ஒரு பக்கம் வந்து நிக்கவும் இதான் சரியான டைம்னு ஹீரோவும் நைஸ் அந்த ட்ரக்ல இருந்து இறங்கி காங்கோட கார் தூரத்துல இருக்கும். அதுல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுவாரு. அப்ப ஹான்சோ என் ஐடியா ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்ல என்ன ஐடியா? நீ சொல்லட்டும் போது அது என் உடம்புல படவே இல்ல. நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்ல தம்பி காங் அது என் ஐடியா இல்ல. உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதா என்னோட ஐடியா. கொஞ்சம் பின்னாடி பாருன்னு சொல்ல ஹீரோ கார் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. உடனே காங் கன் எடுத்து ஷூட் பண்ண போக ஹான்சோ பின்னாடியே வந்து உத கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கன்னுக்கு ஒரு உத அப்படியே கன் மேல பறந்து வரும்போது அதுக்கு மறுபடியும் ஒரு உத தண்ணியில போய் விழுந்துரும். இந்த காங்கும் சும்மா இல்ல தாங்கிட்ட ஒரு கத்தி இருக்கும். அதை எடுத்துட்டு ஹான்சோட சண்டை போட்டுட்டு இருக்க. அத பொறுமையா கவுந்த கார்ல படுத்துக்கிட்டு ஒரு ஆக்ஷன் மூவி பாக்குற மாதிரி சால் பாத்துட்டு இருக்க. காங்கும் ஹான்சோட காலை ஒரு கீர்ல போட்டு நீ ஒரு டேக்கண்டோ பிளேயர் தானே காலி இல்லைன்னா உன்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லவும் இந்த காங் ஹான்சோவை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் கையிலையும் சண்டை போட நல்லாவே வரும். இப்ப கத்தி எடுத்துட்டு கொடுத்த வருவோம் அசால்ட்டா அதை தடுத்து மண்டையிலேயே ஒரு முட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க பிரிட்ஜ்ல தள்ளி விட்டுருவாரு. அந்த நேரம் தான் காங்கோட ஆளுங்க அங்க வரவும் இவனுக்கு கையில மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஹான்சுவும் டேய் சால் நம்ம அப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டு ஹான்சுவும் பாலத்துல இருந்து தண்ணியில குச்சி எஸ்கேப் ஆயிடுவாரு. இப்ப காங்கோட ஆளுங்க ஏகப்பட்ட ஏஜென்ட் அங்க வந்துட்டாங்க. சாலும் கார்ல இருந்து வெளியில வராரு. அங்க இருக்கவங்க கையில கனோட நிக்கவும் ஆளுங்க அதிகமா இருக்காங்க. சாலும் இத்தனை பேரை சமாளிக்கிறது கஷ்டம்னு பிரச்சனை வேணாம்னு சொல்லி சரண்டர் ஆக இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் ஹார்பருக்கு தான் போயிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் ஹார்பர்ல கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. மின்ன அந்த பையில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் சுத்தி பார்த்தா அங்க இருந்து வெளியில போறது எப்படின்னு தெரியல. அந்த கோல்டு ஏற்கனவே கொலை பண்ண ஒரு ஆளோட பாடி அங்கதான் இருக்கு. அதை பார்த்த மீன் பயந்து போறா. எப்படியாவது தப்பிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க. இப்ப கோல்ட தான் காட்டுறாங்க. சேர்மன் ஜோவோட செக்ரட்டரி தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த செக்ரட்டரி கால் எடுக்கல. அப்ப கோல்டோ இவன் எத்தனை தடவை பண்ணாலும் கால் எடுக்க மாட்டான். டேய் டைரக்டா அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு போ. அங்க அந்த பொண்ணோட பாடி இருக்குல அந்த பொண்ணோட பாடியை ஒரு போட்டோ இல்ல அது கூட நீ ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு சீக்கிரமா அனுப்புன்னு சொல்லவும் அந்த டேவும் பாஸ் இது வரைக்கும் நான் செல்ஃபி எடுத்ததுல எப்படி எடுக்கிறதுன்னு கேட்கவும் இவனுங்க கிட்ட சொல்றதுக்கு நம்மளே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு கோல்டு அங்க இருந்து
கிளம்ப அப்பதான் செக்ரட்டரி மிஸ்டு காலை பார்த்துட்டு கால் பண்ண. எதுக்குடா அடிக்கடி கால் பண்றேன்னு கேட்கறாரு. அது கோல்டு. இப்பதான் உனக்கு ஒரு போட்டோ அனுப்பலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட. இப்ப நீ என்ன பண்ற தெரியுமா? டைரக்டா அவன் பாஸ் கிட்ட போய் சொல்லி எனக்கு கால் பண்ண சொல்லுன்னு சொல்லவும் உனக்கு இந்த அளவு தைரியம் வந்துச்சா? உயிர் மேல ஆசை இல்லையான்னு கேட்க நான் சொல்றது கேட்க மாட்டியா? உன் பாஸை எனக்கு கால் பண்ண சொல்ல இல்லனா அவர் பொண்ணு தான் ஜெயிலுக்கு போவார்னு யூரியோட ஆடியோவை அனுப்பவும் அத பாஸும் கேட்டுருவாரு. தான் பொண்ணு கிட்ட வந்து விசாரிக்கிறாரு என்ன நடந்துச்சுன்னு. அப்ப யூரியும் ஒரு பொய்யான கதையை கட்ட ஆரம்பிக்கிறா. நான் ஸ்டடி ரூம்ல அமைதியா படிச்சிட்டு இருந்தேன். அங்க அந்த மீன் வந்தா. என்னாலதான் அவளை ஸ்கூலை விட்டு அனுப்ப போறாங்கன்னு என் மேல கோவப்பட்டா. என்ன திட்டினா. என் கூட சண்டை போட ட்ரை பண்ணா. நானும் எவ்வளவு பொறுமையா சொல்ல ட்ரை பண்ண. ஆனா அவ கேட்கல. அப்ப நடந்த சண்டையில தான் தவறுதலா அவளை கீழே வந்து அவ தலையில அடிபட்டுருச்சு. நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்ல அவர் பொண்ணு சொன்னதெல்லாம் பொய்ன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் தான் பொண்ணு கிட்ட வந்து நீ அந்த மின்ன கொலை பண்ணிட்ட. அது உண்மையா இல்லையான்னு மட்டும் கேட்க நான் கொன்னுட்டு தான் நினைக்கிறதா சொல்ல அப்பா கண்ணத்திலே பலார்னு ஒரு அடி. அதுக்கப்புறம் தான் பொண்ணு கிட்ட வந்து உனக்காக உன் அப்பன் எது வேணாலும் செய்வேன். ஒருவேளை அந்த மின்ன நீ கொலை பண்ணு நினைச்சிருந்தா என்கிட்ட வந்திருக்கணும். என்கிட்ட சொல்லிருக்கணும். நான் உனக்காக அவளை கொலை பண்ணிருப்பேன். ஆனா அதை விட்டு முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவளுக்கு தலையில அடிப்பட்டதா சொன்னீங்க. அப்ப அவ இறந்து போயிட்டாளா இல்லையான்னு கேட்கவும் அதுக்கு பொண்ணு யூரியும் அவ தலையில வந்து ரத்தம் வந்துச்சு. ஆனா அவ இறந்து போயிட்டாளா இல்லையான்னு என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியலன்னு சொல்ல சேர்மன் ஜோபோ இதுக்கப்புறம் பிரச்சனை நான் பாத்துக்கிறேன் செக்ரட்டரிட்ட வராரு. அந்த பொண்ணு மின்னோட பாடி கோல்டு கிட்ட தானே இருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணது ஏன் பொண்ணு இல்ல அந்த கோல்டு தான் சொல்ல செக்ரட்டரியும் புரிஞ்சுக்கிறாரு. அந்த கொலைப்பலையை எப்படியாவது கோல்டு மேல போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க. கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கு. கதவை தேடி கண்டுபிடிக்கவும் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்ண கதவை திறக்க முடியல. அங்க குளிர் தாங்க முடியாம உட்கார்ந்து இருக்கவும் அப்பதான் ஹீரோவும் ஆர்பருக்கு வராரு. அந்த ஒயிட் கலர் BMW காரையும் பாக்குறாரு. வழக்கம் போல கையில கிளவுஸ் மாட்டிட்டு அந்த டேவை தான் தேடிட்டு இருக்கவும் அந்த டேவை கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் கோல்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு பக்கத்துல யாரோ வராங்க. மின்னுக்கு பக்கத்துல யாரோ வராங்கன்னு தெரியவும் உடனே போய் ஒளிஞ்சுக்குவா. அப்பதான் டோர் ஓபன் பண்ணிட்டு கோல்டு அங்க வரவும் மின்னோட இறந்து போன பாடியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு இருக்கான். அவன் கண்ணில் படக்கூடாதுன்னு மின்னும் ஒவ்வொரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா மின்னுக்கு பக்கத்துல வரும்போது சேர்மன் ஜோ கிட்ட இருந்து கால் வந்துடும். அந்த காலை பேசுறதுக்காக அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து வெளியில போக இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பேவும் டேவருக்கு கண்டெய்னருக்கு வந்துருவாரு. அவங்க ரெண்டு பேர்த்திட்டையும் மின்னோட போட்டோவை காட்டி இந்த பொண்ணு எங்க இருக்கான்னு கேட்கவும் பே கத்திய வச்சு மிரட்டுறான். நீ ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புறியால குத்திட்டுமான்னு கேட்க அப்படியே ஹீரோ கோவமா பாக்க சீனை கட் பண்ணா மறுபடியும் கோல்டு தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் சேர்மனோட பேசிட்டு இருக்காரு. சேர்மனும் அந்த பொண்ணு மின்னோட பாடி உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அதை நீயே கிளியர் பண்ணிடுன்னு சொல்ல ஆனா கோல்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாதுன்னா தனக்கு கோடி கணக்குல பணம் வேணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலை பார்க்கறானே இந்த செக்ரட்டரி என் பல்ல புடுங்கினானே அவன் பல்லையும் அதே மாதிரி புடிங்க. அதை எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் லொகேஷன் சொல்றேன். நீங்களும் நானும் தனியா பேசி முடிவெடுப்போம்னு சொல்லவும் அந்த கோல்டு நம்பரை வச்சு அவன் எங்க இருக்காங்கிற லொகேஷன் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்ப செக்ரட்டரிட்ட நம்ம கிளம்புவோம்னு சொல்ல அங்க அவர் மட்டும் இல்ல கூட ஒரு கும்பலே இருக்க. எல்லாருமே கோல்டு இருக்க இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் சியாங்க தான் காட்டுறாங்க. இப்ப மின்னோட மொபைல் ஹீரோ கிட்ட தானே இருக்கும். அதுல இருக்க ஆப் மூலமா அந்த லொகேஷனை ஃபாலோ பண்ணிட்டு ஹார்பருக்கு தான் வர மறுபடியும் கோல்டு தான் காட்டுறாங்க. கோல்டு இன்னும் அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் இருக்கு. அப்ப மின்னும் வெளியில அமைதியா இருக்கு. கண்டிப்பா யாருமே இல்லன்னு சொல்லிட்டு கதவை ஓபன் பண்ணிட்டு வெளியில வர ட்ரை பண்ணா. அப்ப கோல்டு மின்ன பார்த்து அதிர்ச்சியாக வருஷம் 2014 மின்ன அப்ப சின்ன குழந்தையா இருந்த டைம். ஹீரோ அவர் இருந்த பழைய வீட்டுல இருந்து ஒரு புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. அந்த டைம் அவருக்கு உதவி பண்றதுக்காக அவரோட ரெண்டு நண்பர்களை வந்திருப்பாங்க. ஹான்சோ சால் ரெண்டு பேருமே. இவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ள பொருள் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது மின் மட்டும் வீட்டுக்கு வெளியில தனியா உட்கார்ந்து இருக்கா. அப்ப அந்த வழியில வந்த சில பசங்க அங்க இருக்க ஒரு தாத்தா கிட்ட மிட்டாய் வாங்கிட்டு அவங்க விளையாடுறதுக்காக பிளே கிரவுண்ட் போயிட்டு இருக்காங்க. போற வழியில மின்ன பார்க்கவும் நீ இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கியா நீ கூட விளையாட வரியான்னு கேட்கவும் மின்ன அந்த பசங்க கூட விளையாடுறதுக்காக பிளே கிரவுண்டுக்கு போக அப்பதான் ஹீரோ வெளியில வந்து பாக்குறாரு. தான் பொண்ணா காணா. எங்க போனான்னு தெரியாம ஹீரோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிளே கிரவுண்ட்ல இருக்க மின்ன தான் காட்டுறாங்க. அந்த பசங்களை சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கும் போது எல்லாருமே ஒளிஞ்சுக்க போறாங்க. மின்னும் தான் எங்க ஒளிஞ்சுக்கிறதுன்னு பார்க்க பக்கத்திலே ஒரு ஆபீஸ் இருக்கும். அந்த ஆபீஸ்க்குள்ள போய் அமைதியா ஒளிஞ்சுக்குவா. இன்னொரு பக்கம் ஹீரோ தான் பொண்ணை தேடி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட வராரு. அங்க போலீஸும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உதவி கேட்கலாமான்னு கூட நினைக்கிறாரு. அப்பதான் சால் வந்து நம்ம வேற ஏதாவது பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேருமே பொண்ணை தேடிட்டு இருக்க. எங்க தெரியும் பொண்ணு கிடைக்கல. அதோட ஆபீஸ் ரூம்ல ஒளிஞ்சிருந்த மின்னும் அதே இடத்துல தூங்க அந்த பசங்க எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவாங்க. மின்னு ஒளிஞ்சிருக்க தெரியாம அந்த ஆபீஸ் ரூமே லாக் பண்ணிட்டாங்க. இருந்து போக தான் மாட்டிக்கிட்டு மின்னு அந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா கதவை ஓபன் பண்ண முடியல. அப்பதான் பக்கத்துல ஜன்னல் இருக்கும். அது மேல ஏறி யார்கிட்டயாவது உதவி கேட்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ண மின்னோட நேரம் அங்க ஒரு பொண்ணு ஸ்கூல்ல இருந்து வரவும் கையாட்டி உதவி கேட்கறத பார்க்க அப்படியே கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவும் தான் வீட்டுல தான் பொண்ணு எங்க தான் போனான்னு தெரியாம வேற வழி இல்லாம போலீஸுக்கு கால் பண்ணலாம் நினைக்கிறாரு. அப்பதான் அப்பான்னு ஒரு சவுண்ட் அந்த இடத்துக்கு மின் வர அந்த பொண்ணு தான் காப்பாத்தி கூட்டிட்டு வரவும் அப்ப சின்ன பொண்ணா இருக்க மின் அவங்க அப்பா கிட்ட அப்பா நான் பிளே கிரவுண்ட்ல பசங்களோட கண்ணாமூச்சி விளையாடும் போது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். அங்க இருக்கிறவங்க நான் இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நான் தைரியமா இருந்தேன். பயப்படவே இல்லை. எனக்கு அழுகையும் வரல. அங்க இருக்கிற ஜன்னல் வெளியேறி உதவி கேட்டேன்னு சொல்ல அப்ப மின்ன காப்பாத்தின அந்த பொண்ணும் நான் பிளே கிரவுண்ட் வெளியா போயிட்டு இருந்தேன். அப்பதான் அவங்க பொண்ணு ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டா. அவளை நான் காப்பாத்தும் போது அவ அப்பா கிட்ட கூட்டிட்டு போகணும். அதுக்கான வழியை கரெக்டா சொன்னா. ரொம்பவே புத்திசாலி போனன்னு சொல்ல அப்பா அங்க இருக்கிற தாத்தா கடை போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் அதோட நம்ம வீட்டோட கலர் இது எல்லாத்தையும் நான் ஞாபகமா வச்சிருந்தேன். அதனாலதான் கரெக்டா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே சாலும் என் தங்க கட்டி ரொம்பவே புத்திசாலியா இருக்காளே அவ பெருசாகி கண்டிப்பா டாக்டர் ஆவான்னு சொல்ல கட் பண்ண இப்ப பிரசன்ட் தான் காட்டுறாங்க. அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து கதவு திறக்கும் போது அதாவது கோல்டு பாத்துருவான். பார்த்த உடனே இன்னும் சாகல உயிர்தான் இருக்கான்னு சொல்லி மின்ன பிடிக்கிறதுக்காக வேகமா வரவும் அதுக்குள்ள மின் கதவை சாத்தவும் கோல்டும் யோசிக்கிறான். இவ இன்னும் சாகல இவ செத்துதான் நினைச்சுதான் ஜோ கிட்ட டீல் பேசியிருக்கோம். அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம அவன் ஆளுங்களுக்கு கால் பண்ண யாருமே அட்டன் பண்ணல. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப கோல்டு அவன் இன்னும் சொல்ல ஆளுங்களை வர வச்சிருப்பான்.
வச்சிருப்பா அவங்களுக்கு தான் கால் பண்ணி பேசுறான். ஏன்னா சேர்மன் ஜோவை பத்தி நல்லா தெரியும், கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவார் தான். பாதுகாப்புக்காக நிறைய பேரை வர சொல்லியிருக்கோம். அவங்களும் பாஸ் நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. அப்ப கோல்டு நீங்க டைரக்டா என்ன மீட் பண்ண வேண்டாம், முதல்ல ஆபீஸ் ரூமுக்கு போங்க. நான் பர்த்டே இவங்க 2 பேருக்குமே கண்டினியூஸா கால் பண்ணிட்டு இருக்கேன், யாருமே அட்டென்ட் பண்ணல. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உடனே பாருங்கன்னு சொல்ல இப்ப பேவே இண்டாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ விட்டு நல்லா அடி வாங்கவும் பேவோட நிலைமை படம் மோசமாயிடுச்சு. டேவும் ஹீரோவுக்கு பயந்து போய் எதுக்காகடா என்ன அடிக்கிற, நீ அந்த சேர்மன் ஜோவோட ஆளான்னு கேட்கவும் சேர்மன் ஜோவுக்கு இதுல என்ன சமாதானம் கேட்டா அப்ப நீ அவன் ஆள் இல்லையா, அப்ப நீ போலீஸ்காரனான்னு கேட்க ஹீரோவும் மின் எங்கன்னு கேட்க அவனும் பயந்து போய் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் அந்த பொண்ணு இருக்கிறதா சொல்ல ஹீரோ பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக கோல்டு ஸ்டோரேஜ் ரூம்ல தான் பொண்ணு வைக்கணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த கோவத்திலே அவன் பக்கத்துல வர அவன் பயந்து போறான். யோ நாங்க எதுக்கும் காரணம் இல்லையா, அந்த பொண்ணு எங்க கிட்ட வரும்போது செத்து தான் போயிருந்தா, வேற வழி இல்லாம தான் நாங்க ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிருக்கோம், அதுக்கெல்லாம் காரணம் சேர்மன் ஜோவோட பொண்ணு தான் சொல்லவும். ஆனா ஹீரோவால அதை ஏத்துக்க முடியல. நான் உடனே அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு போனோம், மின்னா பாக்கணும், அவன் மட்டும் செத்து இருந்தா என் பொண்ணு சாவல சம்பந்தப்பட்ட ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன் எமோஷனலா பேசிட்டு இருக்கவும். அப்ப கீழே ஒரு கரண்ட் ஒயர் தொங்கிட்டு இருக்கும். அதை பார்த்த டேவும் ஹீரோ எமோஷனலா இருக்க இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒயர் எடுத்து அவர் மேல வைக்க வரவும் அப்ப ஹீரோ கொஞ்சம் நவுந்துருவார். அதனால அவனுக்கே ஷாக் அடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருக்க ஆள் இருக்கானா இல்லையான்னு தெரியல. அந்த டைம்ல கரண்ட் பிளிங்கா எரியவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பே அங்கிருந்து தப்பிச்சிருவான். டே தப்பிச்சிட்டான். இப்ப தான் பொண்ணு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், அது கண்டிப்பா பேவால தான் முடியும் தெரியும். அவனை துரத்திட்டு வராரு. இப்ப கற்பனா சவுத் கொரியன் ஏஜென்ட் தான் காட்டுறாங்க. அதான் சால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்களா. சால அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்க மொத்தம் 4 வண்டி அவங்க வந்தது. அதுல முதல் வண்டில தான் சாங்கும் டெய்லரும் பேசிட்டு போறாங்க. இவங்க 2 பேருக்குமே கிம் மேல ஒரு நல்ல மரியாதை இருக்கு. ஏன்னா ஒரு ஆபத்தான ஏஜென்ட் தான் பொண்ணுக்காக அந்த வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வருவாரு. அத பல வருஷமா இவங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. அப்ப டெய்லரும் இந்த ஏஜென்ட் கிம்ம நான் பல வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு ஏஜென்ட் 66. அவர் பண்ண பல சாதனைகளை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஒவ்வொரு தடவை கிம்ம ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் அவன் தான் உண்மையில 66 நம்ம ஃபாலோ பண்ற ஆபத்தான ஆளி இவன் தானான்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்கு. அவர் இந்த அளவு வாழ்ந்ததே அவர் பொண்ணுக்காக தான் சொல்லி பேசிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணா கடைசி வண்டியை தான் காட்டுறாங்க. கடைசி வண்டி தான் சாலை பிடிச்சு கூட்டிட்டு வரவும் கூட இருக்க ஆளுங்களாம் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா இந்த சாலுக்கு இருக்க ஒரே பழக்கம் பேசுறது, பேசுவாரு பேசிக்கிட்டே இருப்பாரு. அப்படிதான் அவரோட பழைய கதை, சாதனை, அமெரிக்கா கண்ணு, ஹிட்லர் சண்டன் ஏகப்பட்ட விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கவும் அங்க இருக்கிறவங்களால முடியல. அவசரப்பட்டு இவனை வண்டியில ஏத்திட்டோமோ இல்ல இவன் இருக்க வண்டியில அவசரப்பட்டு ஏறிட்டோமோன்னு யோசிச்சுட்டே இருக்கவும் சால் இதெல்லாம் பண்றதுக்கான காரணமே அவங்களை வெறுப்பேற்றுறதுக்காகவும் தான் பக்கம் அவங்க கவனம் இல்லாம இருக்கிறதுக்காக தான். சாலோட பேச்சை கேட்டு எல்லாருமே வெறுப்புல இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறாரு. சாலோட முதுகு கிட்ட எப்பவுமே ஒரு சின்ன ஊக்கு இருக்கும். அந்த ஊக்கு வச்சு தன்னை லாக் பண்ண லாக்க மூலம் அன்லாக் பண்றாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஏஜென்ட் நான் உங்களுக்கு ஒரு நல்ல பாடம் சொல்லி தரேன் கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லாக் எடுத்து காட்டவும் எல்லாருமே கன் எடுத்து ஷூட் பண்ண வராங்க. ஆனா அசால்ட்டா அவங்க எல்லாருமே சமாளிச்சு அடிச்சிட்டு ஒரு இடத்துல இந்த 3 பேருமே கட்டி போட்டுட்டு அந்த காரை தூக்கிட்டு போக இப்ப அந்த பேவை தான் காட்டுறான். கஷ்டப்பட்டு ஹீரோ கிட்ட தப்பிச்சு ஹார்பர்ல இருந்து வெளியில போறதுக்காக ஒரு கார் எடுத்துட்டு வேகமா ஓடிட்டு போயிட்டு இருக்கவும் இன்னொரு கார் வந்து அது மேல பலமா மோதுது. அது வேற யாரோடது இல்ல, ஹீரோட கார் தான். அவனும் தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ கண்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. இது கடையில கோல்டு சில ஆளுங்களை வர சொல்லிருப்பாங்களா. அந்த ஆளுங்க முதல்ல ஆபீஸ் ரூமுக்கு தான் வராங்க. அங்க வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஏகப்பட்ட பொருள் உடைஞ்சிருக்கும், எல்லா பொருளும் கலைஞ்சிருக்கு. ஏதோ ஒண்ணு தப்பா நடந்திருக்குன்னு தெரியவும் கோல்டுக்கு கால் பண்றாங்க. பாஸ் இங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, பே எங்க இருக்கான்னு தெரியல, ஆனா டே மட்டும் இங்க இருக்கான், ஆனா பார்த்தா இவட இருக்க மாதிரி தெரியலன்னு சொல்லவும் ஒருவேளை சேர்மன் ஜோவோட ஆளுங்க இங்க வந்திருப்பாங்களான்னு சொல்லி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆனா சேர்மன் ஜோ சொன்ன டைமுக்கு இன்னும் நேரம் இருக்கு, அதுக்குள்ள அவன் கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்புன்னு யோசிக்கிறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு முதல்ல அவன் ஆளுங்க கிட்ட நீங்க பே எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொன்னீங்களா, அவனை கண்டுபிடிங்க, அவனையும் கூட்டிட்டு ஸ்டோரேஜ் ரூமுக்கு வாங்கன்னு சொல்ல இப்ப பேவை தான் காட்டுறாங்க. இன்னும் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிக்க தான் கார்ல வேகமா ஓடிட்டு இருக்கவும் அப்ப திடீர்னு ஹீரோ ஒரு கார்ல வந்து ஒரு இடத்துல முட்டி லாக் பண்ணிடுவாரு. பே ஹீரோ கிட்ட மாட்டிக்கிட்டான். அதே டைம்ல அவர் இடிச்ச சவுண்ட் அங்க இருக்க கோலோட மத்த ஆளுங்களுக்கு கேட்கவும் அந்த இடத்துக்கு பேவை தேடி போக கற்பனா ஹான்சுவா தான் காட்டுறாங்க. அந்த பாலத்துல தண்ணியில குச்சிருப்பார்ல தப்பிச்சு ஒரு இடத்துக்கு தான் வந்திருப்பாரு. கூடவே அந்த காங்கையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா தண்ணியில விழுந்ததுல இந்த காங் மயக்க மட்டும் விழுந்திருப்பாரு. அதனாலதான் இவரையும் காப்பாத்தி கூட்டிட்டு வரவும் அட பாவி நீ எல்லாம் ஒரு ஏஜென்ட், உன்னால ஒரு நீச்சல் கூட அடிக்க முடியல, உனக்கெல்லாம் எவன் ஏஜென்ட் வேலை கொடுத்தான்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவருக்கு முன்னாடி அங்க சால் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு ஹான்சவும் நான் இங்கதான் வருவேன் உனக்கு எப்படி தெரியும் கேட்டா தண்ணி போற வேகம், காத்து அடிக்கிற விதம் இதெல்லாம் வச்சு நான் கரெக்டா கெஸ் பண்ணேன். அந்த இடத்துக்கு நீ வந்துட்ட, சரிவா நம்ம கிளம்பலாம்னு சொல்ல சரி இவன் என்ன பண்றது, அதான் அவன் தலையெழுத்து, அவன் ஏஜென்ட் ஆளுங்க வந்து கூட்டிட்டு போவாங்க, அங்க கிம் எதுவும் பிரச்சனை இருக்க போறான், அவனுக்கு போய் உதவி பண்ணுவான்னு சொல்ல ஹான்சவ் பொறுமையா இருக்க சொல்றாரு. இந்த ஏஜென்ட் எல்லாமே நம்மள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கப்புறமும் கண்டிப்பா நம்மள தேடி வருவாங்க. இதுதான் அந்த நார்த் கொரியன் ஆளு வேற, இதுக்கப்புறம் நம்ம ஒன்னா இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, 2 பேரும் வேற வேற வழியில போவோம், அதோட நமக்கு ஆயுதங்களும் தேவைன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணா மறுபடியும் ஹார்பர் தான் காட்டுறாங்க. பேவ் அடிச்சு இந்த ஸ்டோரேஜ் ரூம் தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கான வழி ஹீரோவுக்கு தெரியாது, இந்த பேக்கு தான் தெரியும். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது கோல்டோட மத்த ஆளுங்க அங்க வராங்க. அவங்கள பார்த்த உடனே பேவுக்கு தெரிய வரவும் என் ஆளுங்க வந்துட்டாங்க, நீ இதுக்கப்புறம் தப்பிக்க முடியாது செத்தன்னு சொல்லவும் பின்னாடியே ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஹீரோ அதுக்குள்ள வச்சு பேவை லாக் பண்ணிட்டு எனக்கான நேரம் கம்மியா இருக்கு சீக்கிரம் வாங்கடான்னு சொல்ல இப்ப கோல்டு தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் உட்காந்துட்டு இருக்கவும் உள்ள மின் இருக்கவும் மின் கிட்ட பேச்சு கொடுத்து எப்படியாவது வெளியில கொண்டு வர ட்ரை பண்றாரு. பாரமா பொண்ணு உன் தலையில அடிச்சது சேர்மன் ஜோவோட பொண்ணு, நீ அடிப்பட்டு விழுந்ததுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்ல, என்ன நீ பார்த்தது உன்னை நாங்க கொண்டு வந்தது எந்த விஷயத்துல யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த விஷயத்த நமக்குள்ளேயே முடிச்சுக்குவோம், கதவு திறந்து விடுறேன், நீ இங்க இருந்து தப்பிச்சு போடுன்னு சொல்ல அதுக்கு மின்னும் என்ன பார்த்தா ஏமாறி மாதிரி தெரியுதா, நான் மட்டும் கதவை திறந்த நீ என்னையும் கண்டிப்பா கொண்டுருவ, என்னால கதவு திறக்க முடியாதுன்னு சொல்லவும் கதவை திறக்கலனால நீ சாகதாம போற, உள்ள இருக்க குளிர் அப்படி ஒரு நாள ரொம்ப நேரம்
தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த பேவை அடைச்சு வச்சிருக்க கண்டெய்னர் ஓபன் பண்ணவும் அவன் அதிர்ச்சியா பாக்குறான். இவன் எப்படின்னு உயிரோட இருக்கான்னு. ஹீரோ ஒரு கத்தியோட நிக்க வெளியில பார்த்தா அங்க வந்து அந்த ரவுடிங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு உயிருக்கு போராட நிலைமையில இருக்கானுங்க. அப்படியே ஹீரோனை மாசா கூட்டிட்டு போயிட்டு இருக்க அவங்க மேல ஒரு கார் வந்து வேகமா மோத யாருன்னு பார்த்தா அது சியாங் தான். மோதனால பெருசா ஹீரோவுக்கு எதுவும் ஆயிருக்காரு. கொஞ்சம் தள்ளி போய் தான் எழுந்திருப்பாரு. அப்பவும் உடனே எதிர்க்க அங்க இருந்த முதல்ல ஓடி மறைஞ்சு போகவும் பின்னாடியே சியாங் அந்த கிம் எங்க தான் போயிருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அங்க ஹீரோ ஒரு இடத்துல கண்டெய்னர் மேல மாசா நிற்கவும் அத அந்த நார்த் கொரியன் ஸ்பை சியாங் பாக்க உன் பொண்ணு காணா போனான்னு கேள்விப்பட்டேன், இதுக்கப்புறம் நீ அவளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்ல ஹீரோவோட கையில கத்தி இருக்கும். அதை எடுத்துட்டு மாசா அந்த கண்டெய்னர்ல இருந்து குதிக்க அந்த சியாங்கோட கையிலயும் ஒரு சின்ன கத்தி இருக்கும். ரெண்டு பேருமே அந்த கத்தியை வச்சு சண்டை போட்டுக்க அவங்களுக்குள்ள சண்டை நடந்துட்டே இருக்கு. இந்த சியாங் திறமசாலான ஏஜென்ட் தான். ஆனா ஹீரோட எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவல். அசால்ட்டா அவன் உடம்புல ஒரு கீரல போட்டுருவாரு. அப்பவும் அடங்காம மறுபடியும் சண்டை போட வரான். இந்த தடவை ஹீரோ முதுகுலயே கத்தி எடுத்து ஒரு குத்து குத்திடுவாரு. அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டு கையில இருக்க கத்தியையும் தூக்கி போட்டு நான் கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிடு, இல்லன்னா உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லவும் சியாங் கோவப்படுறான். ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிற, நீ எனக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்திருக்கேன் தெரியுமா, என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ண வர ஹீரோ இவன் யாரா இருக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்படியே கட் பண்ணா இப்ப மறுபடியும் பேவை தான் காட்டுறாங்க. அந்த பே இன்னும் இறந்து போகல. ஹீரோ கிட்ட அடி வாங்கி சியாங் காரால மோதி இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் கூட அவ இன்னும் உயிரோட தான் இருக்க. இன்னொரு பக்கம் சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்களோட வந்துட்டு இருக்கவ அப்ப செக்ரட்டரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. பாஸ் பின்னாடி கார்ல வராரு, அவர் பொறுமையா வரட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்பருக்கு போவோம், அங்க எதுவும் ஆபத்து இருக்கான்னு செக் பண்ணிட்டு பாஸ வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்க மத்த கார்லாம் முதல்ல ஆர்பருக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹான்சோவையும் சாலையும் தான் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போகலான்னு முடிவெடுத்ததால ஒரு இடத்துல ஹான்சோவை டிராப் பண்ணிட்டு சண்டைக்கு தயாரா சீக்கிரம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப மறுபடியும் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த சியாங் மறுபடியும் கொலை பண்ண ட்ரை பண்ணவும் அவனை அடிக்கிறாரு. அப்போ அவன் கண்டினியூஸா சண்டை போடவே வந்துட்டு இருக்க. அவன் அடிச்சு கீழே தள்ளி விட்டதுக்கு அப்புறம் உன் அண்ணனை நான் கொன்னதா சொன்னீங்க, உன் அண்ணன் யாருன்னு கேட்கவும் என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம், என் அண்ணன் தான் உண்மையான ஏஜென்ட் 66ன்னு சொல்ல ஹீரோக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிடுது. அப்ப சியாங் ஒரு கத்தி எடுத்து குத்த வரவும் அவன் கையில இருக்க கத்தியை பிடிச்சு லாக் பண்ணிடுவாரு. நீ பார்க்கோட தம்பி சியாங் தானே, உன் அண்ணனை கொண்டது நான் இல்லன்னு சொல்ல அதை கேட்ட சியாங் அதிர்ச்சி ஆகிறான். ஹீரோவும் நடந்த உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் உங்க அண்ணனும் தலை சிறந்த போராளிகளா இருந்தோம், நம்ம நாட்டுக்காகவும் போராட தயாரா இருந்ததா அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு. பார்க்கும் கிம் வழக்கம் போல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை கிம் தான் பார்க்க ஜெயிக்கவும் இவங்க களத்துல வேணா எதிராளியா இருக்கலாம், போராளிகளா இருக்கலாம், ஆனா மத்தபடி ரெண்டு பேருமே நண்பர்களா இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் தான் பார்க்கும் நமக்கான பிராக்டிஸ் முடிய போது, நமக்கு ஒரு கடைசி ஆபரேஷன் இருக்கு, அதை மட்டும் நம்ம நல்லபடியா முடிச்சா இங்க இருந்து நான் என் வீட்டுக்கு போயிடுவேன், நான் என் குடும்பத்தை தேடி கண்டுபிடிப்பேன், நீ என்ன பண்ண போறேன்னு ஹீரோ கிட்ட கேட்கவும் நான் என்ன பண்ண போறேன், எனக்கு தான் குடும்பம் எதுவுமே இல்லையே, இங்க வந்ததுல இருந்து எல்லாருமே நம்பர் சொல்லி தான் கூப்பிடுறாங்க, என் நம்பர் 73 உன் நம்பர் 66, இதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு அடையாளமே இல்லைன்னு சொல்ல அப்ப பார்க்கும் உன் பேரு கிம்னு சொல்றான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு பேர் ஞாபகம் வருது. ஏன்னா பல வருஷமா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்பர் சொல்லி மட்டும் தான் கூப்பிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோவும் என் பேர் எப்படி உனக்கு ஞாபகம் இருக்குன்னு கேட்டா நம்ம இங்க வந்த முதல் ஞாபகத்துல இருக்கா, நம்ம எல்லாருமே அடிச்சு நம்ம நம்பரை சொல்ல சொன்னாங்க, ஆனா நீ ஒருத்த மட்டும் தான் உன் பேரை சொன்ன, அதுல இருந்தே உன் பேரை நான் ஞாபகத்துல தான் வச்சிருக்கேன், இங்க இருந்து நீ நான் வெளியில போனதுக்கு அப்புறம் என்னை எக்காரணத்தை கொண்டு நீ மறக்க கூடாதுன்னு சொல்ல என் உயிர் நண்பனை நான் எப்படி மறப்பேன்னு ஹீரோ சொல்லி இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஆபரேஷனுக்காக சவுத் கொரியா வந்திருப்பாங்க. அங்கதான் பாம் பிளாஸ்ட் நடந்து பார்க் இறந்து போயிருப்பாரு. அப்படி அவர் இறந்து போறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. பாம் அடிச்சது ஹீரோ மயக்கத்துல இருந்திருப்பாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் முழி போறவும் உடனே தான் நண்பன் பார்க்க கிட்ட தான் வராரு. அப்ப பார்க் உயிரோட தான் இருக்க, என்னால இங்க இருந்து வர முடியாது, நீ எப்படியாவது போய் தப்பிச்சிருன்னு சொல்ல ஏன்டா எப்படி சொல்ற, நான் இங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்ல நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, பாம் அடிச்சதுல என் காலை நான் இழந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, நம்ம ரெண்டு பேர்ல நீ ஒருத்தனாவது உயிரோட இருக்கணும்னு சொல்ல அப்ப ஹீரோவும் ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், ரெண்டு பேரும் ஒன்னா தான் பயிற்சி எடுத்தோம், சாவரங்கிற நிலைமை வந்தா கூட ரெண்டு பேருமே செத்து போவோம்னு சொல்லிட்டு ஒரு கன் எடுத்து தான் தலையில வச்சுக்க பார்க்க அதை தடுக்கிறாரு. என்னோட கடைசி ஆசை என்ன தெரியுமா, நீ நல்லபடியா வாழணும், உன் வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நீ சாகணுங்கிற முடிவெடுக்க கூடாது, இது ஏன் மேல சத்தியன்னு சொல்ல அப்பதான் சவுத் கொரியன் சோல்ஜர்ஸ் அங்க வந்திருப்பாங்க. அவர்கிட்ட ஹீரோவை மாட்டிக்க பிரசன்ட்ல இந்த கதையெல்லாம் கேட்டு சியாங் அதிர்ச்சியில இருக்க இப்ப மின்னதான் காட்டுறாங்க. இன்னும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருக்கவும் தான் அப்பாவை பத்தி யோசிக்கிறா, தான் இல்லனா தான் அப்பாவுக்கு யாருமே இல்லணும், எப்படியாவது தான் வீட்டுக்கு போகணும்னு யோசிக்கிறா. வெளியில இன்னும் கோல்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க. அப்ப நல்லா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த இடத்துல அங்க பே வரவும் பேவோட நிலைமையை பார்த்துட்டு உனக்கு என்னடா ஆச்சுன்னு கேட்டா இறந்து போன அந்த பொண்ணு தெரியாம அப்பா இங்க வந்திருக்கான், கண்டிப்பா சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயங்கி போகவும் அப்பதான் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. அந்த ஸ்டோரேஜ் ரூமோட கதவு ஓபனா இருக்கு. வெளியில தப்பிச்சு போக வாய்ப்பு இல்ல, தப்பிச்சு போயிருந்தாலும் கண்ணில் பட்டுக்கணும், காதுல சவுண்டாவது கேட்டிருக்கணும். அப்ப தப்பிச்சு போலனா உள்ளதான் இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு மின்ன தேடி உள்ள வரவும் அவன் தலையிலேயே ஒரு பயங்கரமான அடி. மின்னா ஒளிஞ்சிருந்து சரியான நேரம் பார்த்து அவன் அடிச்சிருப்பாங்க. அடிச்சடியில கோல்டு மயங்கி போக அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியில வர பே அந்த பொண்ணை பாத்துருவான். ஏமா தாயி நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா, நல்ல வேலை உயிரோட இருக்க, இங்க வா மானா வாங்கிட்டு ஒன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு பக்கத்துல வரவும் அந்த பே ஹீரோவை பத்தி தான் சொல்ல வருவான். ஆனா அதை கேட்காம மின் அவசரப்பட்டு பேவோட தலையிலே பலமா அடிச்சுட்டு அங்க இருந்து போட்டுடுவான். இப்ப ஹீரோவை தான் காட்டுறாங்க. இன்னமும் சியாங் கூட தான் பேசிட்டு இருக்க. ஹீரோ சொன்ன விஷயத்த சியாங் எதுவும் நம்பல. நீ என்ன ஏமாத்த ட்ரை பண்றா, போய் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கத்தியால குத்த ஹீரோ அவனை தடுத்திருக்க மாட்டாரு, திருப்பியும் அடிச்சிருக்க மாட்டாரு. உங்ககிட்ட நான் இன்னும் சில உண்மைகளை சொல்றேன், அதை நம்புறத நம்பாம இருக்கிறது உன்னோட முடிவுன்னு சொல்ல சவுத் கொரியன் ஆர்மிட்ட மாட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிம்மும் சாலும் சண்டை போட்டிருப்பாங்களா, அதுல கிம் தான் வின் பண்ணவும் அதுக்கு அந்த மேஜரும் சால் ரொம்பவே திறமசாலி, இது வரைக்கும் சண்டையில அவன் யாருமே ஜெயிச்சதில்ல, அப்படிப்பட்ட ஒருத்தனை நீ ஜெயிச்சிருக்க, உன் திறமையை நான் வீணாக்க விரும்பல, நீ எனக்காக வேலை பார்க்கணும், எங்க நாட்டுக்காக வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹீரோ அதுக்கு முடியாதுன்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த மேஜரும் நீங்க யாரு உங்களை அனுப்புறான்னு எல்லா விஷயமே உங்களுக்கு தெரியும்,
ஆனா நீங்க சவுத் கொரியாக்கு வந்த விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியுமா? அதுக்கான காரணம் ரீ தான். சில அரசியல் காரணங்களால அவன் உங்களை பலி கொடுக்க நினைச்சான். அதனாலதான் திட்டம் போட்டு உங்களை இங்க அனுப்பி வச்சான். அந்த விஷயத்தை எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணான். அது மூலமா தான் நீங்க மாட்டீங்க. கூட இருக்க உங்க முதுகிலேயே குத்தி இருக்கான் அந்த ரீ. அதெல்லாம் அவனுக்கு என்ன பலன் தெரியுமா? இப்ப சவுத் கொரியாவோட செகண்ட் இன் கமாண்ட் டைரக்டர் ரியா மாறி இருக்கான்னு சொல்லவும், அப்ப பார்க்கோட மரணத்துக்கு அந்த டைரக்டர் ரீ தான் காரணம் தெரியும். இப்ப பிரசன்ட்ல இந்த கதையை நான் மறுபடியும் சியாங்கிட்ட சொல்லி அவங்க அண்ணன் சொன்ன கடைசி வார்த்தைகளையும் சொல்றாரு. என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, நீ எப்பவுமே தப்பிக்கணும், இதோட வாழணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோ போக சியாங் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கான். இப்ப ஹீரோ தான் பொண்ணை தான் தேடி ஸ்டோரேஜ் ரூம் தேடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மீன் தப்பிக்க ட்ரை பண்றா. அப்படி தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு இடமா ஓடிட்டு இருக்கும் போதும் அந்த இடத்துல ஜோவோட ஆளுங்களை பார்க்க ஜோவோட செக்ரட்டரி ஏற்கனவே ஸ்கூல்ல மீன் பார்த்திருப்பா. அந்த ஞாபகம் வரவும் இவனுக்கு கண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேற வழியில தப்பிக்க ட்ரை பண்றா. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த ஸ்டோரேஜ் ரூமை கண்டுபிடிச்சு உள்ள வரவும் தான் பொண்ணு இருப்பாளா இல்லையாங்கிற ஒரு பயத்தோடைய வராரு. அந்த நேரத்துல தான் தான் பொண்ணு இறந்த மாதிரியே ஒரு நிமிஷம் அவரோட டெட் பாடி காட்டவும் அதை பார்த்து பயந்து போறாரு. அந்த கோல்டு ஆளுங்க ஏற்கனவே ஒரு ஆளை கொலை பண்ணி உள்ள வச்சிருப்பாங்களா, அந்த ஆளோட டெட் பாடி தான் தான் பொண்ணு நினைச்சு பயந்துருப்பாரு. ஆனா அந்த டெட் பாடி அங்க இருக்கு. பக்கத்துல இன்னொரு பையன் இருக்கு. அதுல ரத்த கரை இருக்கு. ஆனா அங்க எந்த ஒரு டெட் பாடியும் இல்ல. அதோட சில கீழே ரத்த கரைகள் இருக்கு. தான் பொண்ணு இன்னும் இறந்து போகலன்னு புரிஞ்சுக்கிறாரு. அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல்லா தான் பொண்ணை தான் தேடிட்டு இருக்கவும் ஒரு இடத்துல தான் பொண்ணு அவன் அப்பாவை ரொம்பவே காயப்படுத்திட்டான்னு சொல்லி சாரி டாடின்னு எழுதிருப்பான். அதை பார்த்த உடனே தான் பொண்ணு உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணவும் தேடி வெளியில வராரு. ஒவ்வொரு இடமா தேடுறாரு. மின்னு கத்துறாரு. ஆனா மழை பலமா பெய்யுது. கண்டெய்னர் மேல தண்ணி பட அந்த சத்தத்தால ஈர கத்துற சவுண்ட் மின்னுக்கு கேட்கல. இதுக்கடையில செக்ரட்டரி ஜோவும் அங்க இருக்கிற கோல்டோட ஆபீஸ் தான் வரவும் அந்த ஆபீஸே கலைஞ்சிருக்கு. கீழே டேவும் செத்து போய் கிடக்குறான். அப்ப இங்க வேற எதுவும் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்க இப்ப ஹீரோ தான் பொண்ணு தான் கத்திட்டு இருக்காரு. கீழ இருந்து பார்த்தா தான் பொண்ணை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கண்டெய்னருக்கு மேல ஏறி மின் எதுவும் இருக்காளான்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அவர் பொண்ணோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்க. அப்பதான் மின்னல் அடிச்ச அந்த வெளிச்சத்துல தான் பொண்ணை பாக்குறாரு. தப்பிக்கிறதுக்காக அங்க இருக்க ஒரு கார்ல ஏறி ஒரு கேட்டை ஏறி குதிச்சிட்டு இருப்பா. தான் பொண்ணு உயிரோட இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கும் நிம்மதியாவே இருக்கும். இப்ப அந்த ஏஜென்ட் காங்க தான் காட்டுறாங்க. அவர் மயக்கத்துல இருந்தவருக்கு இப்பதான் முழிப்பு வர. அவர் ஆளுங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொல்லிருப்பாரு. அவரோட ஆளுங்க கிட்ட ஏஜென்ட் கிம் கண்டிப்பா உங்க கிட்ட மாட்டிக்க மாட்டாரு. மத்த 2 பேர் நிலைமை என்னாச்சுன்னு கேட்க ஹான்ஸும் தண்ணியில குச்சி தப்பிச்சிட்டாரு. ஆனா சால் மட்டும் சரண்டர் ஆனாருன்னு சொல்ல சரி அவன் எங்கன்னு கேட்டா சரண்டர் ஆனாரு. ஆனா அவரும் எங்களை அடிச்சு போட்டு தப்பிச்சதா சொல்ல காங் டென்ஷன் ஆகிறாரு. இத்தனை பேர் ஏஜென்ட்ங்கிற பேர்ல இருக்கீங்க, ஒரு கிழவனை சமாளிக்க முடியலன்னு கத்தவும் அப்பதான் அங்க சாங்கும் டெய்லரும் வராங்க. சாங் வந்து இது கீழ இருந்து கிடைச்சதா சொல்லி ஒரு பர்ஸை கொடுக்கவும் அது காங்கோட பர்ஸ் தான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா அதுல கிரெடிட் கார்டு பணம்னு எதுவுமே இல்ல. உடனே தான் மொபைல செக் பண்ணி பாக்குறாரு. செக் பண்ணி பார்த்தா அவர் கிரெடிட் கார்டுல இருக்க நிறைய பணத்தை யாரும் யூஸ் பண்ணிருப்பாங்க. இது கண்டிப்பா அவனுக்கு 2 பேர் வேலையா தான் இருக்குன்னு யோசிக்க காங் கெஸ் பண்ணது ரைட் தான். சால் தான் அந்த கிரெடிட் கார்டு எடுத்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாரு. தனக்கு தேவையான தான் வீட்டுக்கு தேவையான மொத்த பொருளையும் பல நாளுக்கு தேவையான மாதிரி வாங்கிக்கிறாரு. வாங்கினது மட்டும் இல்லாம ஹான்சவுக்கும் கால் பண்ணி அவன் கார்டை யூஸ் பண்ணி தாண்டா தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா இப்ப ஹான்சோ செகண்ட் ஹேண்ட்ல ஒரு வண்டி வாங்க தான் வந்திருப்பாரு. ஒரு பழைய மாடல் வண்டியை பணத்தை கொடுத்துட்டு வாங்கிட்டு போறாரு. இந்த பணமும் காங்கோட பணம் தான். இப்ப மறுபடியும் அந்த கோல்டு ஸ்டோரேஜ் ரூம் தான் காட்டுறாங்க. அங்கதான் கோல்டு அடி வாங்கி மயக்கத்துல இருக்கவும் உள்ள பே வர வாங்கின அடியால் நடக்க முடியல. தவிழ்ந்து தான் உள்ள வரவும் தான் பாஸை இப்படி எழுப்பி விட்டுருவான். அந்த நேரத்துல ஜோவோட செக்ரட்டரி அவன் ஆளுங்களை அங்க வராங்க. வந்த கையோட பேவை தான் முதல் அடிக்கவும் அவன் மயங்கிடுவான். அப்படியே கோல்டையும் பிடிச்சு அவன் தங்க பள்ளியும் பிச்சு எடுத்துருவான் செக்ரட்டரி. இப்ப கோல்ட மிரட்டி அந்த பொண்ணோட பாடி எங்கன்னு கேட்கவும் கோல்டோ பாடியா அந்த பொண்ணு இன்னும் சாகவே இல்ல உயிரோட தான் இருக்கான்னு சொல்ல செக்ரட்டரி அதை தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணை தான் தேட சொல்றாரு. அதோட இதுக்கப்புறம் அந்த கோல்டால பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஆளுங்களை ஒரு ஆளுகிட்ட அவன் கதையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அவன் அங்க இருக்க கம்பி எடுத்துட்டு கோல்ட கொலை பண்ண வர. அப்ப கோல்டு பக்கத்திலேயே கத்திரிக்கோள் இருக்கும். அந்த கொல்ல வரனே ரவுடி அவனும் தனியா தான் மாட்டிக்க கத்திரிக்கோள் வச்சு குத்தி அவன் கதையை முடிக்க இப்ப மீனை தான் காட்டுறாங்க. ஹார்பர்ல இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் பக்கத்திலே ஒரு ஹைவே இருக்கும். அங்க யாராவது உதவி பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த வழியில போற வர கார் கிட்ட உதவி கேட்டுட்டு இருக்க ஒரு காரை மீனா பார்த்துட்டு நிறுத்துறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா கோல்ட தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ரூமுக்கு வெளியில தான் வரவும் வெளியில ஜோவோட ஆளுங்க இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவனுங்க கண்ணில் பற்ற கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பொறுமையா தப்பிக்க ட்ரை பண்றான். இன்னொரு பக்கம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. மின் எந்த வழியில வேற ஹவுஸ்ல இருந்து வெளியில வந்தாலும் அதே வழியில ஹீரோவும் வராரு. தான் பொண்ணை தான் தேடி போயிட்டு இருக்கவும் அந்த ஹைவே கிட்டே வராரு. தான் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிறத பாக்குறாரு. தான் நண்பர்கள் 2 பேரையும் கான்டாக்ட் பண்ண முடியல. அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சாங்க தான் கான்டாக்ட் பண்றாரு. என் பொண்ணை கண்டுபிடிக்கணும், அதுக்கு உதவி வேணும், என் பொண்ணு மட்டும் கிடைச்சிட்டானா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுன்னு சொல்ல சாங்கும் டெய்லரும் காங்க தான் மீட் பண்ண வராங்க. ஹீரோ சொன்னதை பத்தி சொல்றாங்க. நம்ம எப்படியாவது கிம்மோட பொண்ணு மின்ன கண்டுபிடிக்க உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல நம்ம எதுக்காக அதை பண்ணணும், அது நம்ம வேலை இல்லைன்னு சொல்லவும் அப்ப சாங்கும் டெய்லரும் கிம் ஒரு ஆபத்தான ஏஜென்ட், அவன் வாழ்க்கையை விட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்ததே அவன் பொண்ணுக்காக தான். இப்ப அந்த பொண்ணை காணங்கிறதால அவன் முட்டாள்தனமா நடந்துட்டு இருக்கான். நம்ம ஏஜென்ட் கிம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், அதுக்கு மின்ன கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு நம்ம தான் அவருக்கு உதவி பண்ணி ஆகணும்னு சொல்ல அதுல காங்குக்கு விருப்பம் இல்லைன்னா அவரோட மொத்த டீம் அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்ப காங்கோ ஏஜென்ட் கிம் அடக்கிறதுக்கு அவரோட பொண்ணு தான் வழினா, ஏஜென்ட் கிம்மோட மிகப்பெரிய பலவீனா அவரோட பொண்ணு மின் தானா, அவனுக்கு முன்னாடி அந்த மின்ன நம்ம பிடிக்கிறோம், அந்த மின்ன வச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் அப்பனை பிடிப்பன்னு பிளான் பண்றாரு. அதுக்காக ஒரு பொண்ணு மின்னையும் தேட சொல்ல இப்ப செக்ரட்டரி ஜோவியம் அவரோட ஆளுங்களை தான் காட்டுறாங்க. அவரோட ஆளுங்க அந்த ஏர்போர்ட் ஃபுல்லா தேடி இருப்பாங்க. நாங்க பல இடம் தேடி பார்த்துட்டோம், ஆனா அந்த பொண்ணு இங்கேயே இல்லைன்னு சொல்ல அப்பதான் ஜோ கிட்ட அவங்க ஆளுங்க வந்து நம்ம பாஸோட கார் சிங்ல தான் ட்ராக் பண்ணிட்டு இருந்தேன், அந்த கார் ஹார்பருக்கு வரல, நம்மளையும் தாண்டி போறதா சொல்ல அப்பதான் சேர்மன் ஜோபா காட்டுறாங்க. என் பொண்ணு யூரிக்கு கடவுளோட அருள் இருக்கு, அதனாலதான் எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொல்ல அப்பதான் காட்டுறாங்க கோல்டு கிட்ட இருந்து ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்ச மீன் இப்ப சேர்மன் ஜோ கிட்ட மாட்டிக்க. இப்ப 2006 ஹீரோவை தான் காட்டுறாங்க. சவுத் கொரியன் மேஜர் ஹீரோவுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. நம்ம கண்ட்ரியை சுத்தி பாக்குறதுக்காக டூரிஸ்டா அமெரிக்க பிரசிடென்டோட பொண்ணே வராங்க. அவங்கள பாதுகாக்கிற
இருக்கிறதுக்கு கூட ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். ஆனா நமக்கு இன்டெலிஜென்ஸ் தகவல் வந்திருக்கு அந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி நடந்தா அதால் நமக்கு தான் சிக்கன. நீ என்ன பண்ற? அன்அபிஷியலான வேலை தான் இது. அந்த பொண்ணை எப்படியாவது ஃபாலோ பண்ணி அவர் யாரும் கிட்னாப் பண்ணாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு தான். உனக்கு உதவிக்கு அங்க ஆளுங்க இருப்பாங்கன்னு சொல்ல அந்த அமெரிக்க பிரசிடென்ட் பொண்ணு எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்களோ அதே ஹோட்டலுக்கு ஹீரோவும் வராரு. அந்த பொண்ணு எந்த ரூம்ல தங்கி இருக்காங்களோ அதுக்கு டைரக்டா கீழ் ரூம் கிடைக்குமான்னு கேட்க அந்த ரூம் ஆல்ரெடி புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை புக் பண்ணது சால் தான். அப்ப ஹீரோவும் சரி அதுக்கு மேல் ரூம் அது இருக்குமான்னு நம்பரை சொல்லி கேட்கிறாரு. ஆனா அதுவும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா அங்க இருக்கிறது ஹான்சோ. அந்த மேஜர் அந்த பொண்ணை பாதுகாக்கிற பொறுப்பு ஹீரோக்கு மட்டும் இல்ல, ஹான்சோ சால் 2 பேருக்கும் கூட கொடுத்திருப்பாரு. இப்ப ஹீரோவுக்கு அந்த பிரசிடென்ட் பொண்ணு எங்க தங்கி இருக்கால அங்க ஹோட்டல்ல ரூம் கிடைக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சின்ன ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க முதல்ல சால் வரவும் ராக் ஸ்டார் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதை ஹீரோவும் பாக்குறாரு. நம்ம ஏஜென்ட் விலைக்கு வந்திருக்கோம், இப்படிதான் ட்ரெஸ் போடுவியா, மத்தவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வராதான்னு கேட்க அதுக்கு சாலு நீ கேப்ப போட்டு தலையை மறைச்சிட்டு பின்னாடி வரும்போது வராத சந்தேகம் உன்னை பார்த்து ஸ்பையை நினைக்காதவங்க என்ன பார்த்து கண்டுபிடிக்க போறாங்களா? ஏன் ட்ரெஸ்ஸை பார்த்து இப்படி பேசுறியே, நமக்கு பின்னாடி இப்ப ஒருத்த வரான் பாரு, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்து என்ன சொல்ல போறான்னு பார்த்தா அங்க ஹான்ஸ் வராரு. அதுவும் டேக் கவுண்டர் ட்ரெஸ்லயே. இவங்க 3 பேரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இவங்க 3 பேரும் பெருசா நண்பர்கள்லாம் இல்ல, ஒன்னா வேலை பாக்குற கொலீக்ஸ் அவ்வளவுதான். ஹான்ஸாவை பார்த்த உடனே சாலு இவன் கூட எல்லாம் உட்காந்து சாப்பிடணும் என் தலையெழுத்து, நம்ம வேற எங்கேயாவது போய் உட்காரலாமான்னு கிம்டே கேட்கிறாரு. அப்ப ஹான்ஸாவோ நான் என்ன பண்றது, எனக்கும் தலையெழுத்து தான், உன்ன மாதிரி ஒருத்தங்க கூட சேர்ந்து என்ன மிஷனுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் குழந்தை மாதிரி சண்டை போட்டு பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவும் டென்ஷன் ஆகுறாரு. உங்க 2 பேருக்கு நான் ஒரு வார்னிங் கொடுக்குறேன், நான் இங்க ஒரு முக்கியமான மிஷனுக்கு வந்திருக்கேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா எனக்கு இடையில வராதீங்க, என் மிஷனுக்கு எந்த ஒரு தொல்லையும் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லவும் அப்ப சாலோ சரி அதெல்லாம் விடு, நானும் உனக்கு தொலை பண்ண மாட்டேன், நீ எங்க வழியில வராது, நம்ம என்ன வேலையை அதை மட்டும் பாப்போம்னு சொல்லிட்டு என்ன ஒரே ஒரு தடவை நார்த் கொரியா கூட்டிட்டு போறியான்னு கேட்கிறாரு. ஹான்சோ எதுக்குன்னு கேட்கிறாரு. அதுக்கு சாலோ நான் இது வரைக்கும் பல பேரோட சண்டை போட்டிருக்கேன், யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியல, ஆனா இவன் என்ன தோக்கடிச்சிருக்கான், அப்ப கண்டிப்பா இவனுக்கு கஷ்டமான ட்ரைனிங் தான் கொடுத்திருக்கணும், அது எப்படிப்பட்ட ட்ரைனிங் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன், அதுக்காக தான் சொல்றேன், என்ன நார்த் கொரியா கூட்டிட்டு போக முடியுமா, ஏன்னா இங்க சில பேர்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், டேக் கவுண்டர்ங்கிற பேர்ல போர்டு உடைக்க மட்டும் தான் கத்துருக்கானுங்கன்னு சொல்ல ஹான்ஸோக்கு கோவம் வருது. இவ என்ன பத்தி தான் பேசுறான்னு சொல்லிட்டு அவர் காலை தூக்கி டேபிள் தான் அடிக்க வருவோம். தான் சாப்பாட்டுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ சாப்பாட்டை பத்திரமா எடுத்துருவாரு. அந்த டேபிள் உடைய என் டேக் கவுண்டர் பத்தியா பேசுற, வெளியில வா, ஒத்தை கொத்த மோதி பாப்போம்னு சொல்ல 2 பேரும் அங்க இருந்து வெளியில போறாங்க. சால் கத்தியும் கடைங்கிற மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்கிறாரு. ஹான்சோ வழக்கம் போல காலில் தான் சண்டை போட இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ உள்ள சாப்பிட்டு இருக்காரு. இந்த 2 தொல்லைங்க கிட்டே தான் மாட்டிக்கிட்டேன்னு நினைக்க அப்படியே சீனை கட் பண்ணா. இப்ப பிரசன்ட் தான் காட்டுறாங்க. ஹார்பர்ல தப்பிச்சு வந்த மீன் அந்த வழியில வர வண்டிகள்ட்ட லிஃப்ட் கேட்டுட்டு இருக்கா. அப்படி கேட்கும் போது ஒரு வண்டியை நிறுத்துறாங்க. அந்த வண்டியோட முன்பக்கம் ஏறி உட்கார்றான். ஆனா அது ஜோவோட வண்டி தானோ, பின்னாடி ஜோ உட்கார்ந்து இருக்க விஷயமும் தெரியாது. அங்கிருந்து ஜோவோ மின்ன கூட்டிட்டு போக இப்ப காங்கி அவரோட இருக்க மத்த ஏஜென்ட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோவை பிடிக்கணும்னா அதுக்கு ஒரே வழியா மின்ன கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன இடத்துல இருக்க அந்த சிசிடிவி செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது மின் ஒரு கார்ல ஏறி போயிருக்கானோ, அந்த காரோட நம்பரை வச்சு அது சேர்மன் ஜோவோட கார் தான் கண்டுபிடிக்கவும் மொத்த டீமும் சேர்மன் ஜோவை தான் பார்க்க போறாங்க. அப்ப சாங்கும் டெய்லரும் கூட அங்க தான் போக சாங் என்ன பண்ணாங்கன்னா ஹீரோவுக்கு உதவி பண்றதுக்காக அந்த ஜோ தான் மின்ன கூட்டிட்டு போனதா மெசேஜ் அனுப்பி விடவும் ஹீரோ அதை பாத்துருவாரு. இப்ப ஹீரோவோ மின் எங்க இருந்து ஜோவோட கார்ல ஏறி போனாலும் அதே இடத்துல இருக்காரு. அப்ப மெசேஜை பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது அங்க ஹான்சோவும் பைக்ல வர மின்ன கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்கவும் என் பொண்ணு சாகல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லிட்டு சாங் ஜோவோட வீட்டு அட்ரஸ் அனுப்பியிருப்பாங்க. அங்கதான் ஹீரோவும் கிளம்புறாரு. இப்ப ஜோவோட செக்ரட்டரி அவர் கூட மத்த ஆளுங்களையும் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இன்னும் ஹார்பர்ல தான் இருக்க. அவங்க பாஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும் திரும்பி வர சொல்லி எல்லாருமே கிளம்பிட்டு இருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஆள் மட்டும் அந்த கோல்ட கொலை பண்ண சொல்லி ஒருத்தன் அனுப்பணுமே, அவன் மட்டும் திரும்பி வரல, நான் போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு கேட்க அதுக்கு செக்ரட்டரியும் அவன் அந்த கோல்ட கொண்டதுக்கு அப்புறம் அவன் பாடியை மறைக்கிறதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான், அவனை தொல்லை பண்ண வேணாம், அவனே வந்துருவான்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப ஜோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. அது நல்லா பெரிய வீடு, ரொம்பவும் பாதுகாப்பான இடம் கூட. அங்கதான் மின்ன கூட்டிட்டு வரவும் மின்ன இன்னும் தூக்கத்துல தான் இருக்கு. ஜோ அவர் கார்ல இருந்து வெளியில வராரு. அந்த பொண்ணு போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் ரத்த கரையா இருக்கு. அதை மாட்டிட்டு நல்ல ட்ரெஸ்ஸா கொடுத்து எங்கிட்ட கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சேர்மன் ஜோ உள்ள போகவும் அந்த ஆளும் காருக்குள்ள இருக்க மின்ன எழுப்புறதுக்காக வந்தா மின்ன ஆல்ரெடி முழிச்சுதான் இருப்பா. அவ மொபைல் எடுத்து அவங்க அப்பாவுக்கு மெசேஜ் அனுப்ப ட்ரை பண்ணவும் ஜோவோட ஆளும் மொபைல புடிங்கிடுவான். அங்கிள் நான் தான் இங்க வந்துட்டேனே, என் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும்னு சொல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண அதுக்கப்புறம் அனுப்பலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க மின்னுக்கு தேவையான புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேர்மன் ஜோ இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரவும் மீன் நின்னுட்டு இருப்பா. முதல்ல உட்காருமா, நீ எப்படி இருக்கேன்னு கேட்கிறாரு. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லவும் நேற்று ராத்திரி உனக்கு என்ன நடந்துச்சு, எதுக்காக ஹைவேல இருந்தான்னு கேட்கவும் இது ஈரோட அப்பா தான் மின்னுக்கு நல்லாவே தெரியும், இவர்கிட்ட ஒரு பொண்ணை பத்திய குறைச்சனா தனக்கு தான் பிரச்சனை, தனக்கு சரியா ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறா. நான் கண்முழிச்சு பார்க்கும்போது ஒரு கோல்டிங் ஸ்டோரேஜ் ரூம்ல இருந்தேன், அங்க ரொம்பவே குளிர்ச்சு, கடைசியில அங்க இருந்து தப்பிச்சு எப்படியோ வந்ததா சொல்ல அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல ஏதாவது நோட் பண்ணியா, யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களான்னு கேட்கவும் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல ஒரு ஆள் இறந்து போய் கிடந்தா, அவனை பாக்குறதுக்கே ரவுடிமா இருந்ததா சொல்ல அப்ப மறுபடியும் சேர்மன் ஜோ கேட்கிறாரு அங்க யாராவது ஏதாவது உங்ககிட்ட பேசினாங்களான்னு. அதுக்கும் என்ன கடத்திட்டு வந்த ஆளுங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, ஆனா அப்ப மழை பெஞ்சதால சரியா எனக்கு கேட்கல, கடைசியா உங்களை ஸ்கூல்ல பார்த்தது ஞாபகம் இருக்கு, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் ரூம்ல எந்திரிக்கும் போது நடந்த விஷயம் தான் ஞாபகத்துல இருக்கு, மத்தபடி வேற எந்த ஒரு விஷயமும் ஞாபகத்துல இல்லன்னு சொல்லி தனக்கு சில விஷயங்கள் மறந்த மாதிரியும் நான் என் அப்பாவை பார்க்கணும், அவருக்கு ஒரு கால் பண்ணிக்கலாமா இல்ல நான் அவர்கிட்ட போகலாமான்னு கேட்க அதுக்கு சேர்மன் ஜோ இதுக்கப்புறம் நீ அவரை மீட் பண்ண முடியாது, இங்க இருந்து போக முடியாதுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா நீ நடிக்கிறங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது, நீ கார்ல ஏறும்போதே அது ஏன் கார் தான் உனக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனா எனக்கு பயந்து எனக்கு சந்தேகம் வரக்கூடாது நீ தூங்குற மாதிரி நடிச்சிருக்க, இப்ப எல்லாத்தையும் மறந்த மாதிரி நடிக்கிற, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு யூரி, அவதான் எனக்கு எல்லாம், அவ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் நீ சாகணும், அவளுக்காக நான் உனக்கு கொண்டுதான் ஆகணும், அதோட என் பொண்ணு பண்ண தப்பையும் ஒரு அப்பனா நான் தான் சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு விச
ஊசியை எடுத்துட்டு வந்து மின்னுக்கு போடலாம் ட்ரை பண்ண அப்பதான் காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. வந்தது காங்க அவங்க ஏஜென்ட் தான். சேர்மன் சந்தேகப்பட்டு வெளியில செக் பண்ண சொல்றாரு. அதோட வெளியில காங்க பல தடவை காலிங் பெல் அடிச்சாலும் யாரும் கதை ஓபன் பண்ண வரல. எந்த ஒரு பதிலையும் காணான்னு சொல்லிட்டு அங்க இருக்க கேட்டை உடைச்சிட்டு எல்லாரும் உள்ள வராங்க. செக்யூரிட்டிஸ் தடுக்க ட்ரை பண்ண காங்க அவங்களை கண்ணை வச்சு மிரட்டுறாரு. இதெல்லாம் மேல இருந்து ஜோவோட ஆளு ஒரு ஆள் பார்த்துட்டு உடனே அவன் பாஸ் கிட்ட வந்து சொல்றான், பாஸ் வந்திருக்க ஆளுங்களை பார்த்தா கவர்மெண்ட் ஆளுங்கள மாதிரி இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லவும் முன்ன இப்ப கொல்ல வேணான்னு சொல்லிட்டு பேஸ்மெண்ட்ல பத்திரமா வச்சுக்க சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் ஹாலுக்கு தான் வந்து பார்த்தா அங்கதான் காங்க இருக்கவும் கால் மேல கால் போட்டு கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை பாக்குற சேர்மனும் நீங்க வந்திருக்க விதம் போட்டிருக்க ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆளு மாதிரி தெரியுது, ஒருவேளை போலீஸ் ஆளுங்களா இல்லன்னா FBI ஆளுங்களா, என் வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நான் யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்களான்னு கேட்கவும் அது காங்கும் நீ பேசுற விதம் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தோணுது, நீ ஒரு மிகப்பெரிய பணக்காரன், உனக்கு அரசியல் பலமும் அதிகார பலமும் இருக்கும், அதனாலதான் இந்த அளவு திமிரா பேசுற, நான் சொல்றத தெளிவா கேளு, நீ மின்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திய அந்த பொண்ணை ஒழுங்கா என்கிட்ட ஒப்படைச்சிரு, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு சிகரெட் எடுத்து பிடிக்கிறாரு. அதை பாக்குற சேர்மன் ஜோவுக்கு கடுப்பாகுது. அந்த சிகரெட்டை பிடிங்க, என்னோட இடத்துல இப்படி நடந்துக்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல அது காங்கும் அந்த பொண்ணை கொடுக்குறியா இல்லையா, நான் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், என் ஆளுங்க சுத்தி ஏஜென்ட்ஸ் எல்லாருமே இங்க தான் இருக்காங்க, ஒரு ஆளை கூட விட மாட்டாங்கன்னு சொல்ல அப்ப வெளியில என்னதான் நடக்குதுன்னு காட்டுறாங்க. அந்த ஏஜென்ட் எல்லாருமே செக்ரட்டரிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. நீங்க கேட்கலாம் இவங்க கிட்ட கன் இருக்கே ஷூட் பண்ண கூடாதான்னு, இது பிரைவேட் இடம், அனுமதி இல்லாம தான் இங்க வந்திருக்காங்க, சுலபத்துல கன்னை யூஸ் பண்ண முடியாது, அந்த ரூல்ஸ் பத்தி தெரியும் தான் செக்ரட்டரி எல்லாரையும் பொழந்து கட்ட அதுல ஒரே ஒரு ஏஜென்ட் அப்படி கன்னை வச்சு மிரட்டுவான், எங்க ஷூட் பண்ணி பாருன்னு தான் தலைக்கு மேலே வச்சுக்கிறாரு, அவனால ஷூட் பண்ண முடியல. இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் தூரத்துல இருந்து ஹீரோவும் ஹான்சவும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹான்சவும் நம்ம வரதுக்கு முன்னாடி ஏஜென்ட் எல்லாம் இங்க வந்துட்டாங்க, இப்ப என்ன பண்றது, வீட்டுக்குள்ள இறங்கிடுவோமான்னு கேட்க ஹீரோ வேணாங்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக சேர்மன் ஜோவுக்கு என் பொண்ணு தேவைப்படுறான், என்ன படிக்கிறதுக்காக அந்த ஏஜென்ட்டுக்கு என் பொண்ணு தேவைப்படுறான், ஒருவேளை நம்ம அவசரப்பட்டு இறங்கணும், அதால என் பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு சொல்ல அப்ப ஹான்சவும் எவ்வளவு நேரம் இப்படி இருக்க போறோம், அடுத்து என்னதான் பண்றதுன்னு கேட்க அப்பதான் ஹீரோ தூரத்துல இருக்க சாங்கையும் டெய்லரையும் பாக்குறாரு. அவங்க ரெண்டு பேருமே யாருக்கும் தெரியாம ஜோவோட வீட்டுல திருட்டுத்தனமா இறங்குறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இதுக்கப்புறம் நீ நானும் தனித்தனியா போவோம், நீ அவங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ண, நான் இவங்களை ஃபாலோ பண்றதா சொல்ல இப்ப அந்த செக்ரட்டரி தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு ஏஜென்ட் அடிச்சிட்டு காங்க இருக்க இடத்துக்கே கூட்டிட்டு வருவாரு. தான் ஏஜென்ட் அடி வாங்கினதை பார்த்துட்டு காங்க கோவப்படலாம் நினைச்சா அப்பதான் மினிஸ்டர் கிட்ட இருந்து கால் வருது, நேஷனல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருந்து கால் வருது. கால கத்துறாரு, நீ இப்ப எங்க எந்த இடத்துல இருக்கான்னு தெரியுமா, யார்கிட்ட அனுமதி கேட்டாங்க போன, முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புன்னு சொல்லவும் மினிஸ்டர் கால் பண்ணதுக்கு அப்புறம் காங்கால எதுவும் பண்ண முடியாம காங்கோ அங்க இருந்து கிளம்பிடுவாரு. வெளியில வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஏஜென்ட்லாம் அடி வாங்கி போயிருப்பாங்க, மூஞ்செல்லாம் காயமா இருக்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. இதுக்கிடையில சாங்கும் டெய்லர் வர அந்த வீடு ஃபுல்லா சுத்துறாங்க. அந்த வீடு ரொம்பவே பெருசா இருக்கவும் மின் எங்க தான் இருப்பான்னு சொல்லி அங்க இருக்க ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்க இப்ப சேர்மன் ஜோவோட வீட்டுல இருந்து காங்க அவங்க ஆளுங்களை கிளம்ப அவங்க முழுசா அங்க இருந்து கிளம்பல. அதோட இந்த ஜோவும் வீட்டை சாதாரணமா கட்டல, ஒரு காட்டுக்குள்ளதான் பெருசா தான் வீட்டை கட்டியிருக்கவும் காங்கோட ஏஜென்ட்டுகளும் இந்த வீட்டுக்குள்ள தானே போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு தூரத்துல இருந்து வேற வேற வழியில கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் காங்கிட்ட இருந்து சாங்கிட்ட இருந்து டெய்லர்ட்ட இருந்து கால் வருது, ஒரு இடத்துக்கு வாங்கின அங்க வந்து பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்கிட்ட தான் மின்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே மின்ன தடுறதுக்காக அந்த வீட்டுக்குள்ள இறங்கி இருப்பாங்களா. அப்ப பேஸ்மெண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ரூமுக்கு வெளில ரெண்டு பேர் பாதுகாப்பா இருக்கவும் அவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சாங்கும் டெய்லரும் அங்க இருக்கிற பாதுகாப்புக்கு இருந்த ஆளுங்களை அடிச்சு போட்டு அந்த ரூமுக்குள்ள வந்து பார்த்தா அங்கதான் மின் இருக்கவும் மின்ன காப்பாத்துறாங்க. அப்ப மின்ன அந்த டெய்லர் அங்கிளை பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டா இன்னைக்கு என் டெய்லர் ஷாப் லீவுமா, அதான் காணா போனவனை தேடி வந்ததா சொல்லவும் சாங்க பார்த்துட்டு இவங்க யாருன்னு கேட்டா நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து மின்ன பத்திரமா கூட்டிட்டு வந்து காங்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அப்ப மின்னும் நீங்க யாரு என்னன்னு கேட்டா நாங்க அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டு அவங்க கார்ல ஏத்திட்டு கூட்டிட்டு போகவும் சாங் டெய்லர் ரெண்டு பேருமே தான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் பண்றாங்க. இப்ப காங்கோட இருக்க ஏஜென்ட் தான் காட்டுறாங்க. சேர்மன் ஜோவோட வீட்டை சுத்தி மத்த ஏஜென்ட்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க நாங்க ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் போறோம், நீங்க அந்த வீட்டுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா அந்த வீட்டுக்கு ஆளுங்க வருவாங்கன்னு எல்லாத்தையும் இன்டைரக்டாவே பேசிட்டு இருக்கவும் அப்ப மின்னு நீங்க யாரு எதுக்காக என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க, நான் என் அப்பாவுக்கு கால் பண்ணணும்னு சொன்னா அப்ப பக்கத்துல இருக்க ஒரு லேடி ஏஜென்ட்டோ நீ என்ன நம்பலாம், உங்களுக்கு எதுவும் ஆகாது, உன் அப்பாவை நீ சீக்கிரம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முகத்துல குளோரோஃபார்ம் வச்சு மயக்கம் பட வைக்கவும் இப்ப சேர்மன் ஜோவோட வீட்டை சுத்தி இருக்க அந்த மத்த ஏஜென்ட்டை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே இன்னும் அந்த வீட்டை தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ வராரு. அங்க இருக்கிற ஏஜென்ட் எல்லாம் அடிச்சு போட்டு அவங்கள கண்ணை வச்சு மிரட்டுறாரு. என் பொண்ணு இப்ப எங்க இருக்கான்னு கேட்கவும் அந்த ஏஜென்ட்டோ பயந்து போய் ஹெட் குவார்டர்ஸ்லாம் இருக்கிறதா சொல்ல ஹீரோ அந்த ஏஜென்ட்டோட காரை எடுத்துக்குவாரு. அதுல இருக்க வாக்கி டாக்கி மூலமா தான் பொண்ணை தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஹலோ ஹலோ மின் பத்திரமா இருக்கியாமா, நான் அப்பா பேசுறேன், சீக்கிரமா உன்னை கூட்டிட்டு போக வருவேன்னு சொல்ல மின் மயக்கத்துல தான் இருக்காங்க. அதனால காங் தான் அட்டன் பண்ணி பேசுறாரு. உன் பொண்ணு பத்திரமா இருக்கான்னு சொல்லவும் அது கீரவும் என் பொண்ணு மேல எவன் கையாவது பட்டுச்சு உங்களை ஒருத்தனை கூட உயிரோட விட மாட்டேன், உங்களுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறேன், என் மகளை பத்திரமா என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, நானே திருப்பி வந்து சரணடைறேன்னு சொல்ல அது காங் ஒரு ஏஜென்ட் என்னைய நீ மிரட்டுற, நான் இந்த ஸ்பையோட வேலை நம்புறதுல நல்லபடியா நீயே வந்து என்கிட்ட சரணடைஞ்சிரு, உன் பொண்ணு நான் விட்டுறேன்னு சொல்ல இப்ப அந்த டெய்லரின் சாங்கை தான் காட்டுறாங்க. ரெண்டு பேருமே குழப்பத்துல இருக்காங்க. அதுவும் டெய்லர் கடவுளை வேண்டிக்கிட்டே வராரு, தான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த அப்பாவி பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கொடுக்காம அந்த ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சிட்டேன், நான் என் கடமையை செஞ்சாலும் நான் பண்ணது தப்பு, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க கடவுளையே வேண்டிட்டு வர. இவங்க என்னதான் ஏஜென்ட்டா இவங்க வேலையை பண்ணியிருந்தாலும் இவங்க பண்ணது தப்பு தான் ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே கற்பனை இப்ப சால தான் காட்டுறாங்க. தன்னோட மெரின் ஆபீஸ் தான் வந்திருக்காரு. அங்க உள்ள வந்து பார்த்தா யாரையோ பார்த்து திடீர்னு ஷாக் ஆகுறாரு. அதிர்ச்சியில பயந்து போய் வெளியில வந்து உலகம் உள்ள இருக்க ஆளை காட்டுறாங்க. ஒரு லேடி தான் உட்கார்ந்து இருப்பாங்க, அது ஆர்மி ட்ரெஸ்ல. இவங்க வேற யாரும் இல்ல, மிஸ்ஸஸ் சால், சாலோட மனைவி தான் இவங்க. இவங்களும் சால் கூட ஆர்மியில வேலை பார்த்த ஆளு தான். ரெண்டு பேரும் அப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இப்ப சாலும் உள்ள வந்தவரோட மனைவி கிட்ட தங்கம் செல்லா குட்டி இங்க எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டா நீ வீட்டுக்கு வந்து 3 நாள் ஆயிடுச்சு, அதான் ஏன் வரலன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தேன், அதுக்கு எதுக்குமா கத்தியோட வந்தேன்னு கேட்டா எனக்கு உன் மேல சந்தேகம், நீ 3 நாள் வராம இருந்தனா ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு
பண்ணிட்டு உள்ள இருந்தியா இல்ல எதுவும் தனியா குடும்பம் செட் பண்ணிட்டியான்னு தெரியல. அதான் உன்னை கொல்றதுக்காக கத்தி எடுத்துட்டு வந்தேன். ஏன் நீ 3 நாள் வீட்டுக்கு வரல? அதுக்கான காரணத்தை ஒழுங்கா சொல்லுன்னு சொல்ல சாலும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை மீட் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனதுல இருந்து அங்க நார்த் கொரியன் ஸ்பை வந்தது. மின் காணாம போனது நடந்த எல்லா விஷயத்தையும் 1 by 1 சொல்லிட்டே இருக்க. அதை கேட்கிற அவங்களே கடுப்பாக்குறாங்க. இல்ல நீ சொல்ல வர விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு. கிம்மோட பொண்ணு மின்ன காணா. அதுக்காக நீ கிம்முக்கு உதவி பண்ற அதானே விஷயம்? ஆமாமா, உன்னை கேட்காம நான் போனது தப்புதான். நீ வேணான்னு சொன்னா எந்த சண்டைக்கும் போல கிம்மு கிட்டையும் போல வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொல்ல அதுக்கு மனைவியும் ஆர்மியில பல தடவை உனக்கு கிம் காப்பாத்திருக்கான். இப்ப அவனுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. நீ போய் அவனுக்கு உதவி பண்ணு. அந்த பொண்ணை காப்பாத்துன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எத்தனை நாளா போட்டுட்டு இருக்க? வேர்வை வாட தாங்க முடியல. அதை மாத்திட்டு போ. முக்கியமானது வீட்டுக்கு வரும்போது தக்காளியும் சீஸும் மறக்காம வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சாலு நீ கவலைப்படாதமா, நான் பத்திரமா வீட்டுக்கு வருவேன், எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்ல நான் எதுக்குடா உன்னை பத்தி கவலைப்படணும்? உங்ககிட்ட அடி வாங்க போறானுங்க பாரு, அவங்கள நினைச்சுதான் இறக்கப்படணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப தான் மனைவி போனதுக்கு அப்புறம் தான் சால் நிம்மதியா மூச்சே விடுறாரு. இந்த ஆபீஸ் கடையில சீக்கிரட்டான ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்ல தான் இவங்க யூஸ் பண்ண பழைய ஆயுதங்கள் எல்லாமே இருக்கும். அந்த ஆயுதங்கள்லாம் பாக்குறாரு. பழைய ஞாபகம் வந்துருச்சு. இதெல்லாம் தொடவே மாட்டேன்னு நினைச்சேன். இப்ப அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சண்டை போடுறதுக்காக ஜாலியா கிளம்பிட்டு இருக்க. இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவரோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு தான் வரவும் பார்க்கிங்ல காரை நிறுத்திட்டு இன்னும் மத்த ஏஜென்ட்ஸும் ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள தான் போக அப்பதான் காட்டுறாங்க. காருக்கு அடியில தான் ஹான்ஸ் ஒரு கார். அந்த சாங்கும் டெய்லரும் இன்னும் ஒப்படைச்சதுல இருந்து இந்த காருக்கு அடியில தான் பத்திரமா அவங்க இடத்துக்கே வந்திருப்பாரு. எவ்வளவு நேரம் இப்படியே தொங்கிட்டு வர வேண்டியது இருக்குன்னு அந்த காருக்கு அடியில இருந்து வெளியில வர அந்த இடத்த சுத்தி பாக்குறாரு. அங்க ஏகப்பட்ட சிசிடிவி கேமரா இருக்கு. இது கண்ணில் தான் பற்றக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. அதே டைம்ல காங்கும் ஏகப்பட்ட ஆளுங்களை ஆர்மில இருந்து வர வச்சிருப்பாரு. ஏன்னா ஏஜென்ட் கிம்முக்கு தான் பொண்ணு இருக்கிற இடம் மட்டும் தெரிஞ்சா போதும், சுலபத்துல அவரை தடுக்க முடியாது. கண்டிப்பா இங்க வருவாரு தான். அவரை பிடிக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆர்மி ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அப்பதான் சாங்கும் டெய்லர் கூட வராங்க. அங்க இருக்கிற ஆர்மி ஆளுங்களை பாக்குறாங்க. டெய்லரும் அந்த ஏஜென்ட் காங் தப்புக்கு மேல தப்பு பண்றாரு. கிம் கிட்ட ஒழுங்கா ஒரு பொண்ணை கொடுத்தாலே போதும், அவர் வந்து சரணடைஞ்சிருவாரு. தேவையில்லாம ஆர்மி ஆளுங்களாம் கூட்டு வந்திருக்காரு. இந்த பிரச்சனை பெருசா தான் ஆக போறதா சொல்ல அப்ப சாங்கோ நம்ம ஏஜென்ட் காங் யாரையும் சுலபத்துல நம்ப மாட்டாரு. அதனாலதான் கிம் மேல இருக்க பயத்தால இத்தனை பேரை வர வச்சதா சொல்ல இப்ப ஹான்சுவா தான் காட்டுறாங்க. இன்னும் கார் பார்க்கிங்ல தான் இருக்க. இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஐடி கார்டு இருக்கும். அது இருந்தாதான் டோரை ஓபன் ஆகும். அதனால யாராவது வருவாங்களான்னு சொல்லி காத்துட்டு இருக்காரு. ஹான்சு நினைச்ச மாதிரி அங்க ஒரு சோல்ஜர் வரவும் அவனை அடிச்சு போட்டு அவன்கிட்ட இருக்க கார்டு எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறம் ஹெட் குவார்டர்ஸ்க்குள்ள என்ட்ரி ஆகவும் அங்க இருக்க மேப்பை பாக்குறாரு. அந்த மேப்பை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிக்க அங்கதான் விசாரிக்கிற இன்டராகேஷன் ரூம் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்குவாரு. முன்ன அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அங்க வெளியில ஆர்மி ஆளுங்களோட பலத்தை பாதுகாப்போட இருக்கவும் இந்த வழியில போக முடியாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான் பண்றாரு. அங்க யாரு கண்ணிலையும் படாம இன்னொரு வழியா வராரு. அப்படி வரும்போது அங்க இருக்கிற கிளீனிங் ஸ்டாஃப் ஹான்சுவை பார்க்க லேடிஸ்ங்கிறதெல்லாம் அடிக்கல. அவங்க வாயை மட்டும் அடைச்சிட்டு கட்டி போட்டுருவாரு. அதோட கிளீனிங் ஸ்டாஃப்க்கு தனியா ரூம் இருக்கும். அங்க தனக்கு தேவையான சின்ன சின்ன பொருளுங்களை எடுத்துட்டு வெண்டிலேட்டர் வழியா தான் போயிட்டு இருக்காரு. அப்படி வெண்டிலேட்டர் வழியா வரும்போது ஒரு இடத்துல தான் கரண்ட் கனெக்ஷனுக்கான இபி பாக்ஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு மேலதான் இருக்கவும் ஒரு வாட்டர் கேன்ல ஒரு சின்ன கயிறை கட்டி அதுல இருந்து சொட்டு சொட்டா தண்ணி போற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த இபி பாக்ஸ்க்கு மேல இருக்க வெண்டிலேட்டர்ல செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பவும் இப்ப மின்ன விசாரிக்கிறதுக்காக ஒரு ரூம்ல தான் வச்சிருக்காங்க. மின்ன சுத்தி ஏகப்பட்ட கேமரா. அப்பதான் மின்னும் மயக்கத்துல இருந்து முழிப்பு வர காங் கூட ஒரு லேடி ஏஜென்ட் இருப்பாங்களே அவங்க தான் கேள்வி கேட்கறாங்க. மின் கிட்ட உன் அப்பா யாரு, என்ன வேலை பாக்குறாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்க அதுக்கு மின்னும் என் அப்பா பேரு கிம், ஒரு பேங்க்ல சாதாரண வேலை பார்த்துட்டு இருக்காரு, ரொம்பவே அப்பாவி. என் அப்பாவை பத்தி கேக்குறீங்கன்னா அவருக்கு எதுவும் ஆயிடுச்சா, என்ன எதுக்காக இப்படிலாம் விசாரிக்கிறீங்கன்னு கேட்டா இப்படி எல்லாம் விசாரிச்சா சரியா வராதுன்னு காங்க அந்த மைக்க வாங்கிட்டு நான் சொல்றத ஒழுங்கா தெளிவா கேளு. உன் அப்பா ஒன்னும் சாதாரண ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஆள் இல்ல, ஒரு சீக்ரெட் ஸ்பை, ரொம்பவும் ஆபத்தான ஆளும் கூட. அவனை பத்தி நார்த் கொரியாக்கு தெரிஞ்சா அதனால சவுத் கொரியால இருக்க எங்களுக்கு தான் பிரச்சனை, சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை. அதனாலேயே உன் அப்பா இவ்வளவு நாள் அமைதியா இருந்தவர் திடீர்னு கொஞ்ச நாளோட ஆட்டு அதிகமாயிடுச்சு, கண்ட்ரோலே இல்லாம ஏகப்பட்ட வயலன்ஸ் பண்ணிருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் நீ காணாம போனதுதான். உனக்கு என்ன ஆச்சு, எதனால உன் அப்பா எனக்கு இவ்வளவு வயலண்டா நடந்துக்கிட்டாருன்னு தெரியணும். உனக்கு என்ன ஆச்சுன்னு மொத்த கதையை என்கிட்ட சொல்லு. நீ எப்படி அந்த சேர்மன் ஜோவோட வீட்டுக்கு போன, அவ எதுக்காக ஒன்ன மறைக்க ட்ரை பண்ணா, எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்ல இன்னும் ஆரம்பத்துல இருந்து எல்லா கதையுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸ்கூல்ல யூரிங்கிற பொண்ணுக்கு எனக்கு பிரச்சனை வந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு கல் எடுத்து என் தலையிலேயே அடிச்சிட்டா. அதுல ரத்த வர நான் மயக்கம் போட்டு அதே இடத்துல விழுந்துட்டேன். முழிச்சு பார்க்கும் போது ஒரு வேற ஹவுஸ்ல இருந்தேன். நான் இறந்து போயிட்டு தான் நினைச்சு சில பேர் ஐஸ் ரூம்ல வச்சிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வரும்போது தான் யூரியோட அப்பா கிட்ட மறுபடியும் மாட்டிக்கிட்டேன். அங்க இருந்து நீங்க என்ன கூட்டிட்டு வந்தீங்க. அந்த கதை எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்ல அதை கேட்ட காங்க உன் அப்பாவை 2 நாடு கவர்மெண்ட் தேடிட்டு இருக்காங்க. உன் அப்பா இது கடையில ஊர்ல ஏகப்பட்ட கலடா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்தா சாதாரண ஸ்கூல் படிக்கிற 2 பொண்ணுங்களோட சண்டைக்காகவான்னு யோசிக்க அப்பதான் காங்கிட்ட ஒரு ஆள் வந்து நேஷனல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இங்க வந்துட்டு இருக்காருன்னு சொல்ல இது கண்டிப்பா சேர்மன் ஜோவோட வேலை தான் புரிஞ்சுக்கவும் அந்த மினிஸ்டர் கண்ணில் எக்காரணத்தை கொண்டு பொண்ணு மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா வேற ஒரு இடத்துல வைக்க சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹான்சவோ ஒவ்வொரு வெண்டிலேட்டர் வழியா மின் எங்க தான் இருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருக்க அப்பதான் மின்ன கூட்டிட்டு போறதா பாத்துருவாரு. அவங்கள ஃபாலோ பண்ணி வெண்டிலேட்டர் வழியா போக மினிஸ்டர் காங்க வந்து மீட் பண்றாரு. காங்க பார்த்து கத்துறாரு, யார் அனுமதி கேட்டு சேர்மன் ஜோவோட வீட்டுக்கு நீங்க போனீங்க, என்கிட்ட அனுமதி கேட்டீங்களா, எதுவும் ஆர்டர் வாங்குனீங்களா, அப்ப எதுக்காக அங்க இருந்த பொண்ணையும் கூட்டிட்டு வந்தீங்க, உடனே அந்த பொண்ணை இழுத்துடுவாங்க, நான் கூட்டிட்டு போறதா சொல்லவோ காங்க அந்த பொறுமையா கேட்டுட்டு இருக்க. இப்ப மின்ன அடைச்சு வச்சிருக்க ரூம் தான் கட்டுறாங்க. அந்த ரூமுக்கு மேலேயே ஒரு ஏசி வெண்டிலேட்டர் இருக்கும். ஹான்சு அங்க வந்துருவாரு. அந்த வெண்டிலேட்டர் டோர் ஓபன் பண்ணிட்டு மின்ன மேல தூக்கிட்டு அங்க இருந்த கூட்டிட்டு போகவும் இப்ப அந்த மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்டுட்டே இருக்க அப்ப காங்கும் எவ்வளவு பணம் வாங்கணும்னு கேக்குறாரு. மினிஸ்டர் யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுமா, நான் மினிஸ்டரா, ஒழுங்கா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரையா இல்ல உன வேலையை விட்டு அனுப்பட்டுமான்னு கேட்க காங்கு மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. நீ இப்ப என்ன பண்ணுவ, என்ன வேலையை விட்டு அனுப்பியா, சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் சேர்மன் ஜோ கிட்ட ஒப்படைக்க போற அதானே. ஆனா அந்த பொண்ணோட அப்பா யாருன்னு தெரியுமா, ஏஜென்ட் கிம், சாதாரண ஆளில ரொம்பவே ஆபத்தான ஆளு. அவன் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு ஒருத்தனையும் விட மாட்டான். நீ உன் பின்னாடி இருக்க அந்த சேர்மன் ஜோ, உங்க 2 பேத்துக்கு நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன், அந்த மின்னோட விஷயத்துல இருந்து
பின்வாங்கிருக்க. இல்ல அந்த பொண்ணு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சிங்க. அவங்க அப்பா ஏஜென்ட் கிம் உங்க 2 பேரையும் போட்டு தள்ளிடுவாருன்னு சொல்லி மிரட்ட. இப்ப ஹான்ஸும் மின் 2 பேருமே வெண்டிலேட்டர் வழியா தான் போகும்போது மின்னும் என் அப்பா ஒரு ஸ்பையான்னு கேக்குறாங்க. ஹான்ஸும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ ஒரு ஸ்பை தான் மின்னுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. உன் அப்பா ஒரு ஸ்பை தான், ஆனா ரொம்பவே நல்லவன். நான் மத்த கதையெல்லாம் அப்புறம் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்ல. அப்பதான் ஹான்ஸோ அந்த இபி பாக்ஸுக்கு மேல தண்ணி படுற மாதிரி செட் பண்ணிட்டு வந்திருப்பார்ல. இப்ப அந்த தண்ணி அங்க இருக்க இபி பாக்ஸ் மேல நல்லா படவும் தண்ணி பட்டது ஷார்ட் சர்க்யூட் ஆகி வெடிச்சிருக்கும். அதனால சேஃப்டி அலாரம் அடிக்க ஆரம்பிக்க ஹீரோ அவரோட ஆளுங்க இங்க வந்துட்டாங்கன்னு புரிய எல்லாரையும் கவனமா இருக்க சொல்றாரு. இப்ப ஹான்ஸோ மின்ன கூட்டிட்டு அந்த வெண்டிலேட்டர்ல இருந்து வெளியில வந்தா அங்க இருக்கிற ஒரு டோர் லாக் ஆயிருக்கு. அவர்கிட்ட இருக்க கார்டை வச்சு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கார்டு இங்க ஒர்க் ஆகல. அப்பதான் அந்த டோர் இன்னொரு பக்கத்துல இருந்து ஒரு ஆள் ஓபன் பண்ண மின்ன பார்த்த உடனே கதவை சாத்த ட்ரை பண்ணுவான். ஆனா ஹான்ஸ் அவனையும் அடிச்சு போட்டுட்டு மின்ன வெளியில பத்திரமா கூட்டிட்டு வந்தா அங்க காங்கமா ஆளுங்களோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹான்ஸ் நக்கலா தான் பேசுறாரு. நான் இந்த பொண்ணை கூட்டிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டேன், இப்பதான் என்னைய பிடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் எப்பதான் சீக்கிரமா வேலை பார்க்க கத்துக்க போறீங்கன்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாருமே ஹான்ஸுவை தான் பாயிண்ட் பண்றாங்க. ஒழுங்கா அந்த பொண்ணை என்கிட்ட கொடுத்துட்டு நீ இங்க இருந்து ஓடிடு, எனக்கு தேவை கிம் தான் சொல்ல. அப்ப ஹான்ஸுவை மின் கிட்ட நான் சொல்றத தெளிவா கேளு, நான் 1ல இருந்து 3 வரைக்கும் என்பேன். 3ன்னு சொல்லும் போது உன் இடது பக்கம் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் டோர் இருக்கு பாரு, அங்க வேகமா ஓடி போயிடுன்னு சொல்ல. அப்ப நீங்க வரலையான்னு கேட்டா என்ன பத்தி கவலைப்படாத, நான் சொல்றதை மட்டும் செய்யுன்னு சொல்ல. ஹான்ஸு பொறுமையா நம்பர் என்ன ஆரம்பிக்கிறாரு. அதுல காங் வேற எனக்கு அந்த பொண்ணு தான் தேவை, இவன் தேவையில்ல, ஷூட் பண்ணிடுங்கன்னு சொல்ல. அப்பதான் கிட்டார் வாசிக்கிற மாதிரி சவுண்ட் நல்லா பயங்கரமா ஸ்பீக்கர் மூலமா கேக்குது. அது யாரா இருக்குன்னு திரும்பி பாக்குறாங்க. ஆனா ஹான்சோவுக்கு புரிஞ்சிருச்சு வந்தது யாருன்னு. வந்தது சால் தான். ஹான்சோவும் உடனே அந்த கதவு கிட்ட போன்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்க வந்துருவாங்க. அப்ப ராக்கெட் லான்சர் வச்சு சால் அடிக்க அங்க இருக்க செவர்ல பெரிய ஓட்ட போட்டுரும். அந்த ஓட்ட வழியா கார்ல வந்து கையில இருக்க கண்ணை வச்சோம். அந்த வண்டிலேயே ஆட்டோமேட்டிக்காவும் கன் இருக்கும். அதை வச்சு அங்க இருக்க எல்லாருமே ஷூட் பண்றாரு. எங்க தோட்டா பற்ற போதுன்னு எல்லாருமே பதுங்கி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் காங்க சுத்தி இருக்க எல்லாருமே பாக்குறாரு. ஒருத்தர் உடம்புல கூட தோட்டா படல. இவ்வளவு பெரிய மிஷின் கன் வச்சிருக்கான், கையிலயும் கன்னு வச்சிருக்கான். அவன் ஷூட் பண்ணதுக்கு இல்ல ஒருத்தனாவது காயம் பட்டிருக்கணுமே. ஒருத்தனுங்க காயம் பண்ணலனா அந்த சால் நம்மள ஏமாத்திட்டான், வச்சிருக்கலாம் ஃபேக் கன்னு புரிஞ்சுக்கவும் சாலுக்கு முன்னாடி வந்து நிக்க சாலும் காங்க ஷூட் பண்ண ஒரு புல்லட் கூட மேல படல. அப்ப இது ஃபேக் தான் கன்ஃபார்ம் பண்ணவும் இவன் வச்சிருக்கிறது போலி கன்னு வந்து எல்லாருமே ஷூட் பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாருமே ஒரிஜினல் கன் வச்சு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சால் ஹான்சோ 2 பேருமே ஒளிஞ்சுக்க. அப்ப ஹான்சோ எதுக்கு ஒரிஜினல் கன்னை கொண்டு வராம டூப்ளிகேட் கன்னை கொண்டு வந்தான்னு கேட்டா ஏன்னா எல்லாருமே ஏஜென்ட், நம்ம ஜூனியர்ஸ், அவங்களை எப்படி நம்மளே போட்டு தள்ளுறது, அதான் டூப்ளிகேட் கன்னை கொண்டு வந்ததா சொல்ல மொத்த ஆளுங்களை ரவுண்டு கட்டிட்டாங்க. இதுக்கு மேல தப்பிக்க முடியாதுன்னு தெரியவும் வெள்ளக்கொடி காட்டி சமாதானத்துக்காக ட்ரை பண்றாங்க. இத தூரமா தள்ளி இருந்த அந்த மினிஸ்டர் வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்க அந்த 2 பேருமே வெளியில வராங்க. காங்கோ நீங்க 2 பேரும் ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, அந்த பொண்ணை நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்ல. அப்பதான் மினிஸ்டர் கத்துறாரு எல்லாருமே ஆயுதத்தை கீழே போடுங்க. என்னன்னு பார்த்தா அந்த மினிஸ்டர் ஹீரோட கையில மாட்டிக்கிட்டாரு. அந்த மினிஸ்டர் கொஞ்சம் கொஞ்சமா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரோட கழுத்து அறுத்து ரத்தமும் வந்துட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ பண்ண வேலையை காட்டுறாங்க. அவர்கிட்ட எப்பவுமே இந்த மெலிசான இரும்பு கம்பி இருக்குமே, அத ஒரு இடத்துல மேல நின்னு மினிஸ்டரோட கழுத்தை நெரிச்சு இருக்கிட்டு இருக்காரு. மினிஸ்டர் உயிருக்கு போராடிட்டு இருக்க. பொண்ணு அப்பாவை பார்த்தாச்சு, அப்பாவும் பொண்ணை பார்க்க. அப்ப ஹீரோ மின் பயப்படாதமா அப்பா வந்துட்டேன்னு சொல்ல. இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.